ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. விளையாட்ருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது விமன் குக்கோடைய டேட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லவ் மீ 2/2 ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணிட்டு போனாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு டேக்கும் ஜங்குக்கும் ஜூஸில் அந்த சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு பாவமாக இருக்குது. ஆச்சுன்னு தப்பு பண்ணிட்டேனா அப்போ ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோ அவருக்கு தெரியல. பார்த்துட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் கொடுக்கலான்னு பார்த்தாக்கா அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ண? ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹெல்ப் பண்ணவும் முடியல. அவங்கள்ட்ட போய் பார்த்தா வெளில போயிட்டு ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க பாவம். இப்போ ஜிமின் தான் என்ன இந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது போலயே. ஸோ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் தானே பார்க்குறாங்க. கிச்சனில் யாருமே இல்லை. ஜின்னு வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காரு. எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இந்த பக்கம் மெய்ட் ஆண்டியில் 10 பேர் கார்டன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாரும் இங்கே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி கூட மெதுவாக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை எடுத்துட்டு கொஞ்சமாக ஐஸ்கிரீம் 2 பவுலில் போடுறாங்க. போட்டு அப்படி யாருக்குமே தெரியாமல் வந்துடுறாங்க. வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஜங்குட்டே வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. கண்ணில் அப்படியே தண்ணியாக கொட்டி ஒரு கண்ணீர் கொட்டிகிட்டு இருக்கு. எனக்கு அவருக்கு ஸ்பைசி ஒத்துக்காது. அதனால தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குட்டேங் அப்படி கூப்பிட்றாங்க. இவர் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாரு. யாங்கன்னு கூட கூப்பிடல. இவர் கூப்பிடுவாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஹாப்பி தானே உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஹாப்பி தானே உனக்கு இப்போ அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் பண்ணுறது தப்பு சரியா. அதுக்காக தான் இப்படி பண்ணேன். நீங்கள் இப்படி பண்ணால் என் பக்கத்து திரும்பி வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட்டேவும் பார்க்குறாங்க. என்ன தான் நினைக்கிறோம் மனசுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா. என் அப்பா அவங்க மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ட்ரஸ்ட் வச்சு உங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அது பிரேக் ஆகிடாதா. என் அப்பாவும் ட்ரஸ்ட் நீங்கள் உடச்ச மாதிரி ஆகிடாதா. உங்களுக்கு இது நல்லதுன்னு தோணுதா அப்படி கேட்குறாங்க. நான் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பையன். நீங்கள் வந்துட்டு என் அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அது எப்படி நம்மளுக்குள்ளே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. உங்களுக்கு நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு மாதிரி இல்லை சிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறேன். லவ் பண்ணுறது தப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. லவ் பண்ணுறது தப்பா அப்படி கேட்குறேன். அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்து தான் ஏஜெலாம் பார்த்து தான் லவ் பண்ணுவேன். ஏன் லவ் யாருக்கு யார் மேலே வராது அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. உங்களுக்கும் எனக்கும் இப்படி இந்த மாதிரி வருஷம் பேரடி எதுக்கு கூட முடியாது தெரியுமா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நானும் இவனும் லவ் பண்ணுறோம் சரியா சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் 2 பேரும் சொல்கிறாங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே விஷயம் தான் பிடிக்கும். இப்போவும் அப்படி தான் ஒன்று பிடிச்சிருக்கு. எங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். அவனும் விட்டு தர மாட்டான், நானும் விட்டு தர மாட்டேன். எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. புரிஞ்சிக்க வேண்டியது நீ தான், நாங்கள் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி நீங்கள் வந்துட்டு புரியாமல் பேசுகிறீங்க சொல்கிறேன். எங்களை புரிஞ்சுதான் பேசுகிறீங்க. எங்களுக்கு புரிஞ்சா நாங்கள் பேசுகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் இப்படி சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்புறம் பேசிக்கோங்க. இந்தாங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப த்ரோட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்குல்ல இந்தாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி வேறுன்னு தான் நீ போட்டா சொல்கிறாங்க. அதே தெரியாமல் போட்டேன் இந்தாங்க ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு வாங்க மாட்டேன்றாங்க. வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வாங்கிக்கிறாங்க. அதே பார்த்தா அப்படி கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இந்தாங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க எங்கள் வீட்டிலேயே ரொம்ப பெரிய கார்டன் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய தீவு தானே, அதுக்குள்ளே தான் அவங்க வீட்டு இருக்குது. ரொம்ப பெரிய கார்டன் தானே. ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இவங்களை யாரும் பார்க்குற மாதிரி போச்சு அவங்க உட்கார ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா கீழே உட்காந்துருக்காரு. எப்படின்னாக்கா அந்த அந்த கிராஸில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்க் கூட ஒரு ஸ்டோன் பிஞ்சிருக்கும். அதை தான் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஜிம் டேக்கிட்ட போகிறாங்க. பார்க்குறாங்க வாங்க மாட்டாரு. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்க் தாங்க பாரு உனக்கு ஸ்பைசி சுத்தமாக ஒத்துக்காதரா ப்ளீஸ் அது வாங்கி சாப்பிட்ரு அப்படி சொல்கிறாங்க. இன்னும் உனக்கு ரொம்ப தூரத்து எதுனா ஆகிடும் சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. டங்க்கு லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு அவர் ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்னா கையில் உள்ள ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி ஜிம்னு புஷ் பண்ணி அந்த பிள்ளை இல்லையே. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு அப்படி ஜிம்மில் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த லிப்ஸை நம்ம ஜிம்னுக்கு புரியுது. அது ஸ்பைஸியாக இருக்குது சொல்கிற மாதிரி அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஸ்பைசினஸ் தெரியுது அவருக்கு. இப்போ அப்படி ஜிம்மில் லிப் அட்டாச் பண்ண ஒரு கிஸ் எதுவும் பண்ணல. அப்படியே வச்சுக்கிட்டாரு ஒரு மாதிரி. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் என்ன பண்ணுறான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எதுவுமே சொல்லவே இல்லை. லிப் கிஸ்லாம் பண்ணல. ஜஸ்ட் லிப்போட அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. அட்டாச் பண்ணி அப்படியே அமைதியாக இருக்காரு. அவருக்கு இப்போ இந்த ஃபீல் வேணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. ஜிம்மி எதுவும் சொல்லவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காரு. புஷ் பண்ணல ஒன்றும் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம டேயோட கண்ணு டேஸ் அப்படி ஜிம்மி மேலே ட்ராப் அவுட் ஆகிருக்கு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லவே தெரியல. ஜிம்மி அப்படியே ஒரு ஹேண்ட் எடுத்து டேயோட டேஸ்ட்டில் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணாமல் இப்போ தான் லிப்ஸை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி பேக்கஸ் பண்ணல, புஷ் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு ஒன்றும் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ எதுக்காக இப்படி அமைதியாக இருக்கா என்ன ரீசனாக இருக்கும் சொல்லிட்டு எப்போதும் அமைதியாக இருக்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் அந்த டைம் எதுவும் பண்ண மாட்டானே ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஈவன் அவர் டங்க்லாம் முடிச்சு டங்க்குள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. அவர் பாட்டு கேஷுவலாக தான் இருக்காரு. அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் மட்டும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் பண்ணும்போது ஒரு எரியரில் எங்கே போணுச்சே தெரியல. அந்த எரிச்சலே போயிடுச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக நார்மலாக இருக்காரு. இப்போ நம்ம கிஸ் பண்ணிட்டு ஜிம்னி டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி படுத்திருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜிம்னி எதுவும் பண்ணல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் தான் ஜிம்னி டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்காரு. இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் விட்டு தர மாட்டோம். என்ன நினைச்சாரு சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டோம் சரியா. அவங்க அப்பா மட்டும் நாங்கள் பேசுவோம். யார்கிட்ட வேணாலும்
பேசுவோம். ஆனால் உன்னை மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீ எங்களுது சரி, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் உன்னை நல்லா பார்த்துப்போம், எங்கள் கையில் வச்சு பார்த்துப்போம், உங்கள் அம்மா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஆனால் உனக்கு ஃப்ரீடமும் கொடுப்போம் சரியா, உனக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுவோம், நீ ஹாப்பியாக தான் இருப்ப, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே தான் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னனாலும் பண்ணிக்கோ சரியா, சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ண இல்லை பாயசம் மிக்ஸ் பண்ண என்னாலும் மிக்ஸ் பண்ண ஓகே நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எதையுமே நீ எது கொடுத்தாலும் சரி உங்கள் கையில் கொடுத்தா நான் குடிக்க தான் சரி சொல்லிட்டு அங்கே கூட்டே சொல்கிறாங்க. சிவனுக்கு என்ன சொல்ல தெரியல, ஏன் அப்படி கேட்குறாங்க, ஏன்னா நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சிவன் என்ன சொல்ல தெரியல, அமைதியாக இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒரு மைடு போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் தான் வரதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஜங்கு பாரு டே எங்கே பாரு அவங்க மைட்டாண்டி வராங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேன் டக்குனு எழுச்சிட்டாங்க. ஜிம்மில் அப்படியே படுத்திருக்காரு. ஜங்கு டே தான் தூக்கி விடுறாங்க, ஹேண்டை கொடுத்து எந்திரி சொல்கிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை தட்டி விடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, இங்கே உட்கார சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க உட்கார சொல்லிட்டு ஜிம்மில் உட்காராங்க. இப்போ டே தான் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து ஆக்காட சொல்கிறாங்க. உனக்கு தானே ஸ்பைஸியாக இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ஸ்பைஸியாக இல்லை, இப்போ நான் வந்துட்டு உனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆக்காட்ட சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. எங்களுக்கு ஸ்பைஸியாக தான் நாங்கள் தாங்கிப்போம், நீ தாங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டே தான் அவ்வளோ ஃபீட் பண்ணுறாங்க ஐஸ்கிரீமை. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு புரியல, ஏன் இவங்க இப்படி லவ் பண்ணுறாங்க, லவ்க்கே கஷ்டமாக இருக்குது. அப்பா தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க, அம்மா தெரிஞ்சு அக்செப்ட் நாங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களோட ஏஜ் என்ன, நம்ம ஏஜ் என்ன, நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி பார்ப்பாங்க எல்லாரும். அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போயா சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எப்படி சொல்லவே தெரியல. ஆனால் இவங்க 2 பேர் பார்த்தா செம்ம பியூர் லவ் 2 பேருக்குமே, ரொம்ப அழகாக அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஜாங்க பார்க்குறாங்க. டே நீ ஊட்டினது போதும், நான் தான் ஊட்டுவா சொல்லிட்டு காட்ட சொல்லிட்டு பவர் ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம 2 பேரும் ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் எதுவுமே சிரமம் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பிதான் இருக்காங்க. ஜங்கு டேவும் பக்கத்தே உட்காந்துருக்காங்க. ஜங்கு போயிட்டு நம்ம ஜிம்ல ஷோல்டர் சாச்சிக்கிறாங்க. சேம் டேவும் அப்படியே பண்ணுறாங்க. எதுவுமே இதெல்லாம் நட தெரியாமா எல்லாம் அங்கே உள்ள உட்காந்துருக்காங்க. அவரோட காய் தான் எங்கே போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காணுமே சொல்லிட்டு காய் தான் விளையாடுறாருன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுங்க. கடவுளே இப்படி பார்க்குறது கனவா, இல்லை இல்லை அது வந்துட்டு கனவாக இருக்கா, கனவா அது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இது வந்துட்டு நிச்சயம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நிச்சயம் இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறதுக்கு உண்மையாகவே பிரம்மையாக இருக்குமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படி சொல்லிட்டு இப்போ அவரே சொல்லிக்கிட்டு கண்ணை ரப் பண்ணி பார்க்குறாங்க. அப்பாதாக்கா இல்லை இது வந்து நிஜம் தான், இது நிஜமே தான் சொல்கிறாங்க. கனவு எப்படி பகலில் வரும், அதுவும் பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் எப்படி கனவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி நிஜம் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொல்ல தெரியல. இவங்க என்னதான் பண்ணுறாங்க இந்த பையன் கூட புரிய மாட்டேங்குதே சொல்லி பார்த்துருக்காங்க. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி மார்க்கமாக தெரியறானுங்க. வந்துலேருந்து என்னமோ நடக்குது, என்னமோ நம்பிச்சு எனக்கு உனக்கு அந்த பிரச்சனை வராமல் தான் சரி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு ஜிமின்னு அப்படி கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஐயோ அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஜங்கு கூட்டேவும் ஏய் பார்த்து போச்சுறாங்க. ஜிம் டக்குன்னு நினச்சி ஓடி வராங்க. அம்மா அங்கே இருக்கா ஜிம் தான் ஓடி வராங்க. வா பாதாம் கீரை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நான் குடிச்சிட்டு முடியாது சொல்கிறாங்க. இல்லை ஐஸ்கிரீம் கேட்டால அப்படியே வாங்கி வச்சுட்டு நான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுவும் எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாரு நம்ம டேவன் ஜங்கு போட்டு விட்டாங்க இல்லையா அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் ஜிம் போயிடுறாங்க. என்னாச்சு ஐஸ்கிரீம் கொடுத்தா இப்போ சாப்பிடுவோனே சொல்லிட்டு என்னாச்சு அவனுக்கு சொல்லிட்டாங்க. வேண்டாம் ஜிம் போயிடாரு. ஏன்னா டேவும் ஜங்கும் நடந்துக்கிறாங்களா அதுக்கு ஒரு மாதிரி சரி விட்டுறாங்கடா. இப்போ 2 days ஆகுது, 2 days ஆஃப்டர் போல எப்பவும் போல ஜங்கு டேவும் இதே மாதிரி தான் பார்க்குற ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஒரு மாதிரி ஹேர்லாம் ரப் பண்ணி விட்டுறதும் கொஞ்சம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் என்ன சொன்னால் அவர் கண்டுக்க மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கிட்ட போகிறவர்கள் அப்படி இருப்பாங்க, போயிட்டு மாறிட்டு வாங்க அவர் நினைக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை பண்ண வேணாம், அவங்க எப்படி அப்படி இருந்துட்டு போயிட்டோம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம சின்ன தாண்டா ஒரு 3 days ஆஃப்டர் பார்க்குறாங்க. இப்போனாக்கா இன்றைக்கி வந்து மைட் லீவ் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒர்க்கர்ஸ் டே ஓகேவா, ஒர்க்கர்ஸ் டேக்கான லீவ் தருவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஜின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் தான் குக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் ஜின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி வந்து ஒர்க்கர்ஸ் லீவ் டே யாரும் போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இன்றைக்கி நான் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு கால் வருது. சின்ன ஃபோன் பிக் பண்ணுறேன். ஹலோ சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வரீங்க சொல்கிறாங்க. ஓ நம்ம மறந்தே போய்ட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் 1 week பிஃபோர் சொன்னீங்களா அப்படி சொல்கிறாங்க. அது வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்தாங்க மறந்து போயிட்டேன், நான் வந்துட்டு வரேன் ஓகேவா, ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்கா சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு நீங்கள் மட்டும் வந்தால் போதும் சரியா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என் கூட கொஞ்சம் வெளியே வரணும் சொல்லிட்டாங்க. எங்கே சொல்கிறாங்க. எங்கள் கம்பெனிக்கு சொல்கிறாங்க. கம்பெனிக்கு ஆமாம் எங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரி இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஒர்க்கர்ஸ் நாள் லீவ் ஆச்சு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இன்றைக்கி வந்து லீவ் தான், ஆனால் அவங்களுக்குலாம் வந்துட்டு போனஸும் ஸ்வீட்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது மட்டும் நியூ மிஷின் வாங்கியிருக்கோம் சொல்கிறாங்க. நியூ மிஷின் ஆமாம் நியூ மிஷின் வாங்கியிருக்கோம், அது ஓப்பன் பண்ணணும், அது வந்துட்டு இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ஓப்பன் பண்ணணும், ஜிம்மில் கையில் தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்புறம் நம்ஜின் வர இருக்கானா 2 பேரும் சேர்ந்து போனஸ்லாம் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டீங்கன்னா வந்து பிஸியில் நான் மறந்தே போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம வெளில போயிட்டு நீங்களும் இன்னும் ஜஸ்ட் நான் சுற்றி பார்க்கலாம் சொல்கிறாங்க. அப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம், எங்கள் கம்பெனி வந்து சிட்டியில் இருக்குது அப்படி பார்த்துட்டு வரலாம் சரியா சொல்கிறாங்க. ஓகே அங்கே சொல்கிறாங்க. யாரும் போய் கிளம்ப சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ரெடி ஆகுறாங்க. இப்போ சின்ன டேரெக்டாக வராங்க. பார்த்தாங்க நம்ம ஜிம் தான் ஹக் பண்ணி கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க.
இப்போ சின்னதா நம்ஜூன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம் எடுப்பாதீங்க சொல்கிறாங்க. இது வேண்டாம் வாங்க பாரு எந்திரி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் எந்திரிக்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறேன் ஏன் சின்ன அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எந்திரிங்க இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு போகணும் சொல்கிறாங்க. கம்பெனிக்கு எதுக்குமா சொல்கிறாங்க. இன்றைக்கி பாருப்பா இன்றைக்கி போனஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. போனஸா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்முக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கம்பெனியுடைய 15th anniversary கூட இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் கடவுளே நான் கூட மறந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இருக்குமா சொல்கிறாங்க. அச்சோ நல்லவரை எங்கே ஞாபகம் எடுத்துனேன். அங்கே போய் பார்த்தாக்கா அது இன்னும் ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஞாபகம் நம்ம வந்தால் எந்திரி சொல்கிறாங்க. 3 பேர் எந்திரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு நான் பார்க்குறாங்க. நீங்கள் போய் குடிங்க சொல்கிறாங்க. 2 பேர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க. இப்போ ஜின்னு தான் நம்பிச்சிட்டு ஜிம்முக்கு அழகாக ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இது ஜின்னை டிசைன் பண்ணதா ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெஸ் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குற ஜின் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன உனக்கும் ஜிம்முக்கு மட்டும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அது மாமன் சன் காம்போ சொல்கிறாங்க. மாமன் சன் காம்போவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சின்ன ஜிம்மில் நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குட்டி எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே வெளில வராங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட்டியும் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா செம்ம ஹாட்டாக இருக்காரு. இவங்க பார்க்குறாங்க. இவ்வளோ பார்த்ததுக்கு ஒரு மாதிரி குட்டியாக கியூட்டாக அழகாக இருப்பாரு. இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. அது ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. இப்போ ஜங்குட்டியை பார்க்குறாங்க. இது என்னடா தேசில் பார்த்துருக்காங்க. 2 பேரும் வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெயகுப்பு தோப்பான சொல்லிட்டாரு. என்ன ஜிம்மிக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்னதாக வந்துட்டு பார்க்குறாங்க. அதுவா அது அப்படி சொல்லிட்டாங்க. அவருக்கு இப்போ தான் தோணுது. கோட்டு போட்டுக்கிறியா கேட்குறாங்க. வேண்டாம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. கோட் போட்டால் பெரிய பையன் இருக்கும் வேண்டாம் ஓகேவா. இப்போ எப்படி இருக்கட்டும் சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இந்த ஒரு பட்டன் போட்டுக்கோ அப்படி சொல்லி சின்ன பட்டனை க்ளோஸ் பண்ணி விடுறாரு. ஏன்னா யாரும் கண்டு வச்சுக்கூடாது சொல்லிட்டு ஃபைனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தானே போயிருக்காங்க. அங்கே இவங்க போனது ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் ஜின் சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா சொல்கிறாங்க. நம்ஜின் சார் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்தால் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜின் ஜின்னு நம்ம ஜிம் எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மிஷின் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம் சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ மிஷின் வந்துட்டு ஆன் பண்ணி விடணும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கம்மா அது அப்பாவை பண்ண சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நீ தான் பண்ண ஓகேவா. ஒவ்வொரு மிஷின் வாங்குறப்போ உன்னோட கையில் தானே ஓப்பன் பண்ணுவோம் வா சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லாமல் வேண்டாம் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கையில் தான் நம்ம ஜின் வந்து மிஷின் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. ஜிம்னு போய்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஜிம்னு தம்பி வளர்ந்துட்டாங்க போல சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு ஆமாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் போனஸ் தான் நம்ம நம்ஜின் கையில் நம்ஜி தான் கொடுத்துருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம் நீ கூட சொல்கிறாங்க. இல்லாமல் அப்பா கூட கொடுத்து சொல்கிறாங்க. நீ கொடுவா சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கொடுக்க சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அதனால் 2 பேரும் மாறி மாறி கொடுக்குறாங்க. அந்த பக்கம் ஜிம்மி கொடுக்குறாங்க. அந்த பக்கம் நம்ஜின் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போனஸ் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குற நல்ல வேலை அங்கிள் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணீங்க சொல்கிறாங்க. உன்னோட அப்பா கால் பண்ணி சொன்னார் ஜின்னு கொஞ்சம் பிஸியாக இருப்பான். எனக்கு வீட்டில் யாரும் இல்லை. வந்துட்டு நம்ஜின்லாம் வந்திருக்காங்க. ஜிம்மினையும் நம்ஜின் பார்த்துக்க ஜின்னுக்கு டைம் சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் சரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ அங்கிள் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் நல்லா போயிருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு ஹோட்டலில் போகிறாங்க. பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு பிடிச்ச ஃபுட்டில் ஆர்டர் பண்ணி போகிறான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஆர்டர் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஜிம் தான் ஃபுல்லாமே ஜாப்பனீஸ் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. சரி ஜங்க்கும் ஜாப்பனீஸ் ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என் டேஸ்ட் அப்படி ஜிம்முக்கு இருக்குது சரி பார்த்துருக்காங்க. இப்போ டே பார்த்து பாசிட்டிவ் ஆகுறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லைடா என் டேஸ்ட் உனக்கு இருக்குது சொல்கிறாங்க. இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் இன்னொரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அதில் டே ஒரு டேஸ்ட்டு. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு கூட தான் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. பாருங்க இப்போ எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. டே ஜங்குக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் நல்லா கொஞ்சம் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு ஃபைனல் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இப்போ டேஸ் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எம்ஜி வீட்டுக்கு போகிறான்னு சொல்கிறாங்க. எது எம்ஜி வீட்டுக்கு இதுக்கு சொல்கிறாங்க. இங்கே தான் போரிங்காக இருக்குது சொல்கிறாங்க. போரிங்காக இருக்கா ஏன்டா இவ்வளோ பேருக்கு ஒன்று போரிங்காக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் கூட ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. உனக்கு தான் டைம் பாஸ்க்கு டேவும் ஜம்ப் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க சும்மா ஜிம்கிட்ட வம்ப் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. வம்ப் பண்ணுறாங்களா அவங்க சும்மா ப்ளே பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டோட பையன் சொல்லிட்டு டீஸ் பண்ணுவாங்க. இதில் பையன் இருக்குது அப்புறம் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காது. இது கேட்குறதுக்கு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டோட பையன் தானே அவங்க நினைக்கிறாங்க சொல்லிட்டு இப்போ டேவும் ஜம்ப் பார்த்துருக்காங்க. சுகா யங் வேறு அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு நீ உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் பர்மிஷன் தர மாட்டீங்க இருங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் தான் வெளில ஃபோன் பேசிட்டு வராங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. என்னை யோனிச்சு வீட்டு கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. யோனிச்சு வீட்டுக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படி கேட்குறாங்க. பக்கத்து தீவு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு தீவில் தான் இருக்கா. ஆமாம் அவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்க வீட்டுக்கு தீவில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போகிறதா போட்லேயே போயிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஆமாம் நான் யோனிச்சோட அப்பா பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. வா நான் கூட்டிகிட்டு போகிற சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நீ ஒரு டைம் கூட நான் சொல்கிறது கேட்க மாட்டேன்ல அப்படி சொல்லிட்டு நம்ஜினை பார்த்து ஜின்னு கேட்குறாங்க. டேய் அவன் பாவட குழந்தைடா அவனுக்கு ஃப்ரீடமாக இருக்கட்டும் விட்டு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அடிச்சு வச்சுக்கிட்டு நீ வா ஜிமின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஜிமின்டா அம்மா பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. வந்து நீ வருவல அப்புறம் வச்சுக்கலாம் போ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின்டா பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. இப்போ நம்ம இவ்வளோ சிரிக்கிறாங்க. ஜின்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை யாங்க நீங்கள் ரொம்ப பாவம் எனக்கு நீங்கள் ஜிமின் மேலே வச்சுருக்க லவ் அந்தளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத டாக்ஸின்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லி ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்க. இந்த பையன் எப்படி தான் நல்லாம இருக்கான்னு தெரியல, நான் இவன் இவெல்லாம் இருக்கவே மாட்டேன், ஆனால் இவனுக்கு மட்டும் நல்லாம ஈஸியாக இருந்தான் சொல்கிறாங்க. அவங்க அப்பா இருந்தால் போதும் என்னை மறந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே விடுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க, கிம்ச்சி பண்ணு நினச்சேன், கிம்ச்சி அதை தீர்ந்து போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, இந்த ஜங்கு நல்லா பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா நம்ம ஜங்குக்கு நம்ம ஜெட்டையெல்லாம் தனியாக உட்காந்துருக்காங்க. ஒயின் பார்க்குறேன், நானும் கற்றுக்கணும்னு நினச்சிருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காய் பார்க்குறாங்க, ஏன்டா அம்மா சொல்கிறாங்க உனக்கு போறீங்களா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அதுவும் ஆள் போயிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, டே கொஞ்சம் வேகமாக சொல்கிறா அவங்க அம்மா கேட்டால் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்கிறவங்க ஏன்டா அவங்க கூட அப்படி சுற்றுறீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறது நோட் பண்ணி தான் இருக்கியா, நான் நோட் பண்ணி தானே இருக்கேன், நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுடா, உங்கள் வீட்டு நட்பு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் டே பார்க்குறாங்க, வாயை மூடுறா சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவங்களாம் கெமிச்சு ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு அப்படியே 2 டே ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கு. ஜிமினி நம்ம சொல்லி மார்னிங் போனவங்க ஆல்மோஸ்ட் டைம் ஈவினிங் 6 o'clock ஆகுது. சின்ன பார்த்தா வெளியே நின்றுருக்காரு. ஏன் சின்ன வெளியே நின்றுருக்கா சொல்லிட்டு போயிட்டு ஆண்டி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வேறு ஆண்டி பார்த்தீங்களா மார்னிங் போனவங்க இன்னும் வரல சொல்லிட்டாங்க, வந்துடுவாங்க வீடியோ சொல்லிட்டாங்க. நீ வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டும் குழந்தை இல்லாமல் இருக்க மாட்டேல சொல்லிட்டாங்க. என்னால் இருக்க முடியாது, என்னால் அப்படி வாழ்க்கையை வாழக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் போட்டு வரதை பார்க்குறாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம காஃபி போடுறேன் ஜின்னு போயிடாரு. இந்த தேவன் சவுங்க பார்க்குறாங்க. உண்மையாகவே வந்துட்டு ஜின்னு ரொம்ப பாசமாக இருக்காரு. ஜின்னு மாதிரி ஒரு அம்மா கிடைக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய பையனை வளர்ந்துருக்கான், அப்படி தான் அவன் மேலே இவ்வளோ பாசம் இவ்வளோ கேரு. அது பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. இவங்ககிட்ட வந்துட்டு ஆனால் சொல்லி புரிய வைக்கணும், இவங்க அளவுக்கு நம்ம லவ் கொடுக்க சொல்லி புரியுது அவங்களுக்கு. இந்த பக்கம் நம்ஜன் ஜிம் தான் அவ்வளோ ஹாப்பியாக வந்துருக்காங்க. நம்ஜன் ஜிம் எனக்கு நம்ஜன் ஹேண்ட் பிடிச்சிட்டு பாட்டெல்லாம் படிக்க வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜேக புஷகெல்லாம் பார்க்குறாங்க. இவனுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம், அப்பா மேலே ரொம்ப பாசம், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கான், அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இவனை பார்த்தா எனக்கு வந்துட்டு எப்படினாக்கா ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும் போல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்த்துட்டு இருக்கா சுகா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஜிமின் மாதிரி குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சிரிக்கிறாரு. ஏய் என்னடி சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இல்லை அவன் பார்த்து திருட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. உன மாதிரி லேசாக இருக்கக்கூடாது, என்ன மாதிரி நல்லா சமத்தாக இருக்கும், ஜிம் லைக் என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் எப்படின்னா ஜிம்மில் குடிச்ச காஃபி பன் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்காரு வெளில. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நான் வந்துட்டோம் சொல்கிறாங்க. வாங்க வாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கோவமா ஜிம் போட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன எனக்கு என்ன கோவம், ஹாப்பியாக இருந்தா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருந்தா அவங்க வீட்டில் நிறைய செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்ன செஞ்சு கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நாங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் அப்போ நிறைய சாப்பிட்டோம். அப்புறம் யோனிச்சல் அப்பாவும் ஜிம்ல அப்பாவும் என்னோட அப்பா நான் அதான் யோனிச்சல் அப்பாவும் நம்ம அப்பாவும் கார்டு ப்ளே பண்ணாங்க சொல்கிறாங்க. கார்டு ப்ளே பண்ணாங்க. அப்புறம் நானும் யோனிச்சல் ப்ளே பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆண்டி வந்து நிறையா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன விட்டு போன ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. நடிக்காதரா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் நான் கூட நீங்கள் தான் வரமாட்டீங்களா சொல்கிறாங்க. சரி இந்த அப்படி கொடுக்குறாங்க. ஜிம் தான் காஃபி வந்து எடுத்துக்கிறாங்க. டேடா வாங்க காஃபி குடிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து உட்காந்துக்கிறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. நீங்கள் காஃபி குடிச்சிங்களா சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ மேடம் எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஜிம் சார் போட்டாச்சு, நீங்கள் வாங்க குடிங்க சொல்கிறாங்க. எல்லாரும் காஃபி எடுத்துக்கிறாங்க. ஜிம் தான் ஜிம் பக்கத்தில் உட்காந்துட்டு பண்ணு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு பண்ணை ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அப்படி யார் தரேன் பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குட்டே தான் அப்படி குறுப்புன்னு பார்க்குறாங்க. ஐயா என்னாச்சு எதுக்கு முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு புரியல என்னவா இருக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மார்னிங் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. இருக்கட்டும்டா சனியாக மாட்டாமல் போயிடுவா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா நம்ம கேஷுவல் போஸ் திரும்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இருடி உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து லிப்ஸ் வீங்க வச்சுறேன் இதை ஜங்க் பார்த்துருக்காங்க. சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க தான் அப்படி போயிட்டுருக்காங்க. நீ செட் அவர் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா ஹாப்பியாக இருக்காரு. நைட் டின்னரில் தான் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நான் வேணா இரவு படத்துக்குவா சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு டாடாவும் நானும் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு டாடா ரொம்ப லவ் பண்ணுறாரு, நானும் டாடா ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. எங்கள் 2 பேர் லவ் நீ தான் ஓகே புரிஞ்சுக்கோ. நீ தனியாக தூங்கக்கூடாது ஓகேவா. நீ தூங்களோட நீ பக்கத்தில் இருந்துச்சு தூக்கமே வராது வா அಷ್ಟು கூப்பிட்றாங்க. ஜிம் போயிட்டு நம்ம ஜிம் போய் உடனே படுத்துக்கிறாங்க. நம்பிச்சிடும் ஹக் பண்ணிக்கிறாங்க. 3 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங்டா நம்ம ஜின் தான் ஃபஸ்ட் ஏஞ்சி வந்திருக்காரு. ஏஞ்சி குக் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம காய் கேட்குறாங்க. ஏங்கிட்ட கேட்பேன் தப்பாக எடுத்துக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா ஜெயகுல் பக்கத்தில் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நீங்களும் நம்பிடுங்க அவங்க லவ் பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. என்னடா சொல்கிறேன், ஏன் நாங்கள் லவ் பண்ணுறோம் நடந்தான் லவ் பண்ணுறோம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, ஏன்னா ஆனால் ஜிம் பெரிய பையனாக இருக்கலாம் நீங்கள் எங்கே தரேன், ஆனால் நீங்கள் நம்பிடுங்க அவங்களுக்கு ஹாப்பியாகவே இல்லையா சொல்கிறாங்க. அவர் புரியவே என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஃப்ரெண்டே வந்து நின்றுருக்காரு. இப்போ நான் ஜின்னு கேட்குறாங்க ஏதோ சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜிம் இவ்வளோ பேர் பையனாக இருக்கானே அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்காம உங்க கூட தூங்க வச்சுக்கிறீங்களே அப்புறம் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அறிவிக்கட்டோனி என்ன கேள்விடா கேட்குறது உங்கள் ப்ரைவசிடா சொல்கிறாங்க. ஹோபி நான் அதுக்கு கேட்குறேன் அவர் அக்கறையில் தான் கேட்குறேன். ஏன் நம்பிச்சிருக்காங்க பாவம் அவர் அங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ தான் லீவ் தானே வராரு. அப்போ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வராரு. ஆனால் எங்கள் ஜிமின் கூடயே இப்போ வந்து எங்கே இருக்காரு. எப்போ தானே ஒரு அப்பாவும் சரி அம்மா இவரும் சரி இப்படினாக்கா அம்மா அப்பா 2 பேருமே அந்த பையன் மேலே சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கும் தனி லைஃப் இல்லையா, ஒரு பாசம் ஒரு கேர் லவ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. என்ன காய் பேசுகிற நீ ஏன்
அப்படி நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு நம்பிட்டு நாங்கள் பாவம் இல்லையா சொல்லிட்டாங்க. நான் எதுக்குடா பாவம் சொல்லி ஒரு வாய்ஸ் திரும்பி பார்த்தாக்க நம்பிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறவங்க ஏங்க சொல்லிட்டாங்க, நீ சொல்கிறது தப்பு கிடையாது ஓகேவா, நீ ஒரு அக்கறை சொல்லிட்டு இருக்க, அதனால உனக்கு கேட்டுக்கோ. நானும் சரி ஜீனும் சரி நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் ஓகே, எங்கள் ஹாப்பினஸ் வந்து எப்போவுமே இருக்கும். அதுக்காக எங்கள் பையன் எங்கள் டிஸ்டர்பன்ஸாக என்றைக்கும் இருந்ததில்லை ஓகேவா. அவனே கேட்பான் நாங்கள் தனியாக தூங்கிட்டான்னு கேட்குறான் ஜின்னுக்கிட்ட. ஆனால் எங்களால் அப்படி தனியாக தூங்க முடியாது. அவன் தனியாக தூங்கினா எங்களால் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜின்னு வந்துட்டு நான் எப்போவுமே அங்கே இருந்தப்போ அவனுக்கு கம்ஃபர்ட் சொன்னான். அவன் பக்கத்தில் தூங்கினது நம்ம ஜிம்மின் தான். எப்போல்லாம் ஜின்னுக்கு சின்னதாக ஃபீவர் வந்துட்டா கூட ஜிம்மின் அப்படி நைட்டு கூட உட்காந்துட்டே இருப்பான். ஜின்னுக்கு க்யூர் ஆனால் மட்டும் தான் ஜிம்மு தூங்கவே செய்வோம். அந்த அளவுக்கு கேரிங்காக இருக்கான். அவன் வந்து மட்டும் இல்லை சின்ன ஜிம்மு தூங்க முடியாது. நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப டைமில் தேவைப்படாது ஓகேவா. நாங்கள் ஹாப்பியாக இருக்கப்போ இருப்போம். எங்கள் லவ்ன்றது நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆனால் எங்கள் லவ்ன்றது மேக்ஸிமம் வந்துட்டு ஃபிசிக்கலாக இருக்காது, மென்டலி தான் எங்களுக்கு லவ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா. நாங்கள் மனசில் ஒருத்தருக்கு ரொம்ப காத்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த லவ்வே போதுமானதாக இருக்குது சரியா சொல்லிட்டாங்க. சேம் டைம் நாங்கள் ஹாப்பியாகவும் இருப்போம். அதுக்கு தான் டைம் இருக்கிறப்ப இருப்போம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க அப்படியே யாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க உனக்கு மட்டும் புறாப்பில் தோணுது சொல்லிட்டாங்க. இல்லை அவன் கேட்ட தப்பு இல்லை, அவன் ஒரு விதத்தை கேட்டிருக்கான் சொல்லிட்டாங்க. இல்லை யாங்க எப்போ ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப லவ்வாக இருக்கீங்களா ஜிம்மின் மேலே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, எங்கள் லவ் மீனிங் தானே அவன் சொல்லிட்டாங்க. எங்கள் லவ்வோட மீனிங் அவன் தான் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது ஓகே சொல்லிட்டு. ஆனால் நீ இது ஜிம்மிக்குள்ளே கேட்டாது சரியா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நல்லா ஜிம்மிக்குள்ளே கேட்கல, எனக்கு அவன் ரொம்ப அழுதுருவான், அவன் ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் பார்க்குறது அப்படி குழந்தை மாதிரி இருப்பான், கொஞ்சம் இதெல்லாம் ஹார்ட் பண்ணுறோம் பேசுகிறோம், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அழுவான், அவனை சமாதானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் சீக்கிரம் அவனை அழ வைக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. டீஸ் பண்ண வந்து ஆனால் அழ வைக்கவே மாட்டேன் சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அழுதானே தாங்கிக்கவும் மாட்டேன் அப்படி சின்ன சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது ஓகே அப்படி சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க, உனக்கு தானே இல்லாத நான் கேள்விலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, நானே எனக்கு எவ்வளோ பேர் குழந்தை இருந்தாலும் சரி நான் வந்துட்டு என் ஹோபி கூட எப்போ லவ்வோட தான் இருப்பான் சொல்லிட்டாங்க. இப்போ செவ பார்க்குறாங்க. அட அருவி கட்டவனே என் டாபிள் பேச தொழில் மானம் போகுதுன்னு மேரேஜ் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படிலாம் பேசுகிறான் பாரு சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. ஹோபி இப்போ ஒன்று கரெக்டாக யோசிக்க ஓகேவா, இவன் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு என்ன சுகா சொல்லிட்டாங்க. இப்போ ஹோப் பார்க்குற நானும் தான் சுகா யோசிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஏன் சுகா நீ போயிட்டு அவங்கள நல்லா இருக்கு லவ்ல போய் பிரிச்சு விட்றா சொல்லிட்டாங்க. நான் என்ன பிரிச்சு விட்றா சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, காய் எனக்கு ரொம்ப லவ் ஜெகப் யாங்க மேலே சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப லவ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் மனசு புரியுது சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. இல்லை ஹோபி காயோட லவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவர் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணுறாரு, அது ரொம்ப அதுவும் தப்பு இல்லை ஓகேவா. குழந்தைங்க லைஃப்ல கொஞ்சம் டேஸ் தான் நம்ம லைஃப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க லைஃப் தனியாக போயிடுவாங்க. அப்புறம் நம்ம பார்ட்னர் தான் நம்ம லவ் பண்ணுவாங்க, அவங்க கூட நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லவ் நிறைய இருக்கும்ல, அதுவும் தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறவங்க சின்ன எங்கே எல்லாமே புரியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கே போய் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜெயகப் தான் எனக்கும் புரியும் நான் சும்மா டேஸ்ட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜின்னி பார்க்குறாங்க. உங்களாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது, சீக்கிரம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அந்த டேவும் ஜாங்க தனியாக இருக்காங்க சொல்கிறாங்க. சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க சொல்கிறாங்க. வைக்கணும் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அப்பா பார்ப்பாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் கூட சேர்த்து விடுங்க சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தாண்டா கரெக்டாக ஏஞ்சி வராங்க. மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம் ஏஞ்சிட்டியா சொல்கிறாங்க. நான் ஏஞ்சிட்டேன் அப்படி ஜிம் ஏஞ்சி வராங்க. மா என்னுடைய அந்த இது கேமிங்கிறத காணுமே சொல்கிறாங்க. கேமிங் இதை காணுமா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கேமிங் டேப்லெட் அது காணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னி பார்க்குறாங்க. அது ரூமில் தான் இருக்க சொல்கிறாங்க. ஏன் ரூம் இல்லையா அம்மா சொல்கிறாங்க. போய் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அம்மா மார்னிங் உனக்கு இருக்கிறது சொல்கிறாங்க. அது இன்னைக்கு நான் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜின்னி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிந்தா போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் பார்த்துட்டாங்க. கோவம் வந்துடும் அவனா சொல்லிட்டு இப்போ ஜின்னு பின்னாடி போயிருக்காரு. போயிட்டு ஃபேஸ் தான் தொடச்சி விட்றாங்க. போயிட்டு எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அந்த ரூமில் தானே சொல்கிறாங்க. அவர் அங்கே தூங்கிட்டு இருப்பாரு. ஜங்குக்கு என்ன எந்திரிக்கல, டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆயிடுச்சு சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜிம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க ஜிம் பார்த்துருக்காங்க. பார்த்து ஜங்கு காணும். காணுமா அம்மா சொன்னாங்க தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜிமிந்தா ஏறாங்க. இங்கே தானே இருக்கும் ஜிமிந்தா அப்படி தேட்டிருக்காங்க. கரெக்டாக ஜிம் எடுத்து டென் பண்ணுறாங்க. பார்த்து அவங்க இப்போ தான் ரெஸ்ட் ரூமில் வெளில வராங்க. பார்த்து அவ்வளோ ஹாட்டாக டவர் மட்டும் ஏற்பட்டு வச்சுருக்காங்க. அச்சிச்சோ அப்படி ஜிம் திரும்பிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணிருக்கா சொல்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தேன்டா சொல்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தியா சரி நான் போய்க்கிறேன் இப்படி சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போடுமா எதுக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. வா நீயே வந்து மாட்டிட்டியா சொல்லிட்டே போயிட்டு ஜங்க் போயிட்டு ஒரு லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நேற்று எதுக்காங்க போன சொல்கிறாங்க. எதுக்கா சொல்கிறாங்க. எதுக்கு எவனு சொல்லிட்டு போன சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வீடு போர் அடிச்சது போன சொல்கிறாங்க. உனக்கு என்ன போர் அடிக்குது சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. ரொம்ப போர் அடிச்சு சொல்கிறாங்க. நான் இல்லையா டேல்லையா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் இருந்து சொல்கிறாங்க. நாங்கள் தான் இருக்கோம்ல எங்கள் லவ் பண்ண சொல்கிறாங்க. லவ் பண்ணுமா நான் லவ் பண்ண மாட்டேன் தட்டி போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு 1 டே ஃபுல்லாக மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு பட் ஜங்க் தான் சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிப்ஸை வலிக்க கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்குலாம் பயங்கர பெயினாக இருக்குது. அச்சோ வலிக்குது விட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் விட முடியாது சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. மார்னிங்கும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்பாடா போதும் 2 டேக்கு இது போதும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சரியான சொல்கிறாங்க. அங்கே பாரு வேறு எதனா சொன்னால் அகைன் கிஸ் பண்ணுவேன் பார்த்துட்டு சொல்கிறாங்க. வேண்டாம் போயிட்டு வரேன் ஜிம் நேச்சு ஓடி போயிட்டாங்க. ஜங்க் பயங்கரம் செஞ்சுட்டு இருக்காங்க. குழந்தைய தாண்டா நீ சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் வெளில வராங்க. கரெக்டாக இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்தா ஹாப்பியாக இருக்காரு. என்னடா பண்ண நீ சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ரொம்ப மிஸ் பண்ணனா சொல்கிறாங்க. இப்போ
டே பார்க்குறாங்க. ஓ அப்படியா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, இவனுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. பாவம் ஜிம்மின்னு சொல்லி ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியே தான் ஒரு சான்ஸ் கிடைக்கிட்டு வச்சுக்கிறேன் ஒன்று சொல்லிட்டு பார்த்துருக்காரு. இந்த பக்கம் என்ன தண்டா மதியம் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு எங்கம்மா சொல்லிட்டாங்க, இந்த இதை போட்டு டேக் இருக்காருல அவருக்கு கொடுத்துருவா சொல்கிறாங்க. டேக்கடியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன், டேன்னு கூப்பிட்டாத டே அண்ணான்னு கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினா சரி சொல்கிறாங்க. அப்படியே ஜங்க் பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் முறைக்கிற சொல்கிறாங்க. அவனுக்கு அண்ணன் கூப்பிட்டு சொல்கிறா. அவர் கேட்குறாங்க, இல்லைடா எல்லாம் காயின் கூப்பிட்றா அது ஓகே தான், ஆனால் உங்களோட அண்ணன் கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இருக்கடி உனக்கு ஊருக்கு வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காய் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு அப்படி எடுத்துட்டு போகிறாங்க. எடுத்துட்டு போயிட்டு டேட்டி அப்படி கூப்பிட்றாங்க. அப்படி டே பார்க்குறாங்க. என்ன சொன்னா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இல்லை உள்ள வயசு ஜிம் போயிறாங்க. இந்த என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. அதுவா மியூசிக் கேட்டுருக்காங்க. கேட்குறியா அப்படி கேட்குறாங்க. மியூசிக்கா இந்த என் மொபைல் இருக்கு கேட்டு பாரு சொல்கிறாங்க. ஜிம் தான் அந்த ஹெட்ஃபோன் காதில் வைக்கிறாங்க. நல்லா இருக்கு பாட்டே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாரு. பெட்டில் உட்கார வச்சு ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் உட்கார வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. நல்லா இருக்கா பாட்டு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. இந்த நீ ஏன் தனியாக இருக்கா சொல்கிறாங்க. அதுவா நீ வருவன் தான் வெயிட் பண்ணா சொல்கிறாங்க. நான் ஒரு உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. மேடாண்டி யாரையும் வீட்டில் இல்லை இப்போ எல்லாம் பிஸியாக இருக்காங்க. உன்னோட அம்மா எல்லாருக்கும் சொல்லிட்டுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி நீ தானே சின்ன பையன் உன்ட்ட தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க, அதை உன்ட்ட கொடுக்க சொல்லிப்பாங்க நினைச்சா நீ வருவான்னு தெரியும். அதை நம்மகிட்ட மேலே இருந்தால் சொல்கிறாங்க. நீ பிளான் பண்ணி தான் இருக்கியா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜங்க் ஜிம் போய் பார்க்குறாங்க. சரி இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டு அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்வீட்லாம் யாருக்கு வேணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு நானும் மிஸ் பண்ணேன், அவனோட நேற்று கூட மிஸ் பண்ணியிருக்கான் அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு டே தான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்பா இதுக்கு தான் பாட்டெலாம் வச்சு விட்டியா நீ ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. வீடியோ கூட டேப் பண்ணுறாங்க. டே ரொம்ப நேரம் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இது போதும் இப்போ போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது அம்மாட்டி சொல்கிறான் சொல்கிறாங்க. போய் சொல்லி போ சொல்கிறாங்க. ஜிம் ஓடி வந்துட்டாரு. இப்போ இப்படி தான் இவங்க இப்போ அடிக்கடி டைம் கிடைக்கிறப்ப ஜிம்மில் கிஸ் பண்ணுறதும் சம்டைம் ஜிம்மில் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒன்று வேண்டாக்கா ஜிம்மில் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சோகமாக வந்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு என் பையனுக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. பேசாமல் நானும் கிராண்ட்மா கிராண்ட்மா கூட யாத்திரை போயிருக்கலாம் சொல்கிறாங்க. இது யாத்திரையா உன் வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது சொல்கிறாங்க. பின்னா ரொம்ப போர் அடிக்க தெரியுமா, நான் மட்டும் எக்ஸாம் மட்டும் முடிச்சுதான் வச்சுக்கிங்களா, நான் கிராண்ட்மா கூட போயிருப்பேன். எனக்கு போர் அடிக்க தெரியுமா, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. முன்னாடி ஃபாரின் கூட்டிருப்பாங்க ஒவ்வொரு டைம் வரப்போ ட்ரிப்பு. இந்த டைம் எனக்கு எல்லாரும் கூட்டு வந்து வீட்டில் வச்சு உட்காந்துருக்கீங்க, எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்க தெரியுமா, போர் அடிக்குது. எனக்கு இது வந்து சம்மர் லீவ் மாதிரி தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ லாக்டவுன் இருக்க மாதிரி இருக்க சொல்றாங்க. லாக்டவுனா சொல்றாங்க. அப்படிதான் இருக்கு ஜிம் சொல்றாங்க. ரம்ஜின் பார்க்கணும் சார் சொல்லி எங்க போகணும் சொல்றாங்க. எனக்கு சுற்றி பார்க்கணும் சொல்றாங்க. என்ன சுற்றி பார்க்கணும் சொல்றாங்க. எனக்கு எங்கே வெளில போகணும் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக போறாங்க. என்னாச்சு ரம்ஜின் சொல்றாங்க. என்ன ஜிம்மில் எதை கவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா, இதை கோவமா சொல்றாங்க. ஆமாம்மா என் பையனுக்கு போர் அடிக்கலாம் சொல்றாங்க. போர் அடிக்கிறான்னு சொல்றாங்க. அவங்க அப்பா மேலே அவனுக்கு கோவம் சொல்றாங்க. என்ன ஜிம்மில் கோவம் உனக்கு அப்படி ஜெக கேட்குறாங்க. அதுக்கு யாங்க சொல்றாங்க சொல்றாங்க. என் அப்பா எப்பவுமே என்னை ஃபாரின் கூட்டிட்டு போகிற சம்மர் இருக்கலாம் சரி சொல்றாங்க. நானே அப்பா அம்மா 3 பேர் போவோமா சொல்றாங்க. சரி இந்த டைம் பார்த்தாக்கா அப்பா கூட்டு போக மாட்டாரு பாருங்களா, இது லாக்டவுன்ல இருக்க மாதிரி இருக்கு வீட்டில் சொல்றாங்க. இப்போ ஜெக பார்க்குறேன். எனக்கும் அப்படிதான் இருக்கு. இங்கே பிடிச்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, பிளேஸ் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்க சொல்றாங்க. போரிங்கா இருக்கா அப்படியே சொல்றாங்க. ஆமா நம்பிச்சுடா சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுதான் சரி ஓகே அப்புறம் போட்டிங் போகலாமா சொல்கிறாங்க. போட்டிங் சொல்கிறாங்க. கடல் சுற்றி பார்க்கலாமா சொல்கிறாங்க. கடல்லையே ஆமாம் சொல்கிறாங்க. நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்கலாம். ஒரு எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வரைக்கும் நம்ம போக முடியும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நானும் கூட இந்த வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்ததே இல்லை, கூப்பிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. இரு நான் அது ஜின்னுட்டு கேட்குறேன் சொல்லிட்டு சின்ன கூப்பிட்றாங்க. சின்ன வராரு என்ன கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிம்முக்கு ரொம்ப போர் அடிக்குதா போகலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. உனக்கு போர் அடிக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் போர் அடிக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன போர் அடிக்குது. ஜின்னு வந்து ஹக் பண்ணிருக்காரு. அம்மா எங்கன்னா வெளில கூட்டிட்டு போங்கம்மா சொல்றாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் இவங்களாம் வந்து ரொட்டேஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்போ போட்டிங்க போலாமா சொல்றாங்க. போகலாம் ரொம்ப தூரம் போகலாம் சொல்றாங்க. சரிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஹாப்பில் கிளம்புறாங்க. ஜிம் பார்த்து ஒரு கேமரா எடுத்து இருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது எதுக்கு கேமரா சொல்றாங்க. அப்பா ஃபோட்டோ எடுக்க தான் சொல்றாங்க. நான் பார்க்கறதான் பிக் எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்லி ஃபைனலாக கிளம்புறாங்க எல்லாரும். சின்ன நிறைய ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டாரு போலாமா சொல்றாங்க. இப்போ ஃபைனல் எல்லாரும் போட்டில் ஏறி உட்காராங்க. ரொம்ப பெரிய போட்டு தான் நான் வந்திருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாரு ஒவ்வொன்றா. இந்த பக்கம் டால்ஃபின் வந்து எதிரி குதிக்குது. ஜிம் டக்குன்னு கேப்சர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா ஜிம் பார்த்துருக்காங்க. ரம்ஜன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜின்னு தான் வந்துட்டு பார்த்து நின்றுடா எடுத்து நிற்காத சரியா சொல்லிட்டாங்க. சரி சரி ஜிம் நின்றுருக்காங்க. இப்போ ஜின்னு பார்த்துருக்காங்க. ஜின்னோட கண்டு ஜிம்மின் மாதிரி தான் இருக்கு. நம்பிச்சிரும் டேவும் பார்க்குறாங்க. டேவும் ஜங்கு பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கூட தண்ணி இருக்கவே மாட்டாரே அப்படி சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க. இது கங்கார குட்டி மாதிரி எந்நேரமும் ஒட்டிக்கிட்டே இருக்காங்களே சரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு பிக்சர் எடுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் டீப்பாக போகிறாரு. டக்குன்னு ஜின்னு போய் பிடிச்சிடாரு. பார்த்து அப்படி சொல்கிறாங்க. நான் விட மாட்டேம்மா நீங்கள் விடுங்க சரி. ஜிம்மி தான் பிக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. நம்பிட்டு பார்க்குறேன். அட ஜின்னு இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜின்னு நம்பிச்சிடும் ஒரு மாதிரி பேசிட்டு கூட்டாக நின்றுருக்காங்க. கப்பல் மாதிரி அவங்க ஒரு கப்பல் தானே அழகாக நின்றுருக்காங்க. ஒரு ஓரமாக நின்று ரசிச்சு பார்த்துருக்காங்க. அழகாக இருக்கல ஜின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு நம்பிச்சு நான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா வயன் பார்த்து அழகாக இருக்கு. இப்போ சுகா பார்க்குறா. சுகா அட்லீஸ்ட் எனக்கு என் பேரில் சொந்தமாக போட்டு வாங்கி விடுவா சொல்லிட்டாங்க. போட்டா ஏன்டி நம்ம ஃபிஷர்மேனா சொல்லிட்டாங்க. ஏன் ஃபிஷர்மேன் தான் போட்டு வாங்க விடுமா சொல்லிட்டாங்க. நீ என்னடி அன்னைக்கு வந்து கேட்குற தீவு வாங்கி தரியான்னு கேட்குற, இன்னைக்கு எனக்கு போட்டு வாங்கி தரேன்னு கேட்குறேன். உனக்கு என்ன தாண்டி வேணும் சொல்லிட்டாங்க. பார்க்கறதுல ரசடி ஓகேவா நம்மளுக்கே வேணும்னு நினைக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டாங்க.
இப்போ வேணும். சரி நீ கேட்டால் மட்டும் வாங்கி தரவா பாரு சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு எனக்கு அழகான வீடு கட்டி தரேன் ஓகேவா, அது போதும் அப்படி சொல்லிட்டாங்க. நிஜமா சொல்லிட்டாங்க. அது போதும், பூனைக்குட்டி வாயிலேருந்து இது வந்துருச்சு, அது போதும் சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ காயும் ஜெயவை பார்த்து பயங்கர ஃப்ளட் பண்ணிருக்காங்க 2 பேரும். இப்போ டேவும் ஜங்கு கூட தனியாக உட்காந்துருக்காங்க, பாவம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போட் மேனை பார்த்தா போட் ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு டேவும் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா பிக்சர் எடுத்துகிட்டே இருக்காங்க. இவன் என்னடா எடுக்கிறான் சொல்லிட்டாங்க. இல்லை ஃபிஷ் எல்லாம் தெரியுதுல அதான் எடுத்துட்டு இருக்கான் சொல்லிட்டாங்க. அப்படியே அவன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் அப்போ ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டாங்க. நீ போனால் அவன் தள்ளி விட்டுருவான் விட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னு ஜங்கு டேவை பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு ஜெல்லி ஃபிஷ் வருதான், ஜெல்லி ஃபிஷ் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு கிளியராக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டவுன் பண்ணுறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்ட இப்போ ரொம்ப எக்கி எடுத்துட்டு இருக்காரு. அப்போது சடனாக ஒரு கால் டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுது. அந்த பக்கம் டொப்புன்னு வந்துட்டு கேமராவோட இந்த பக்கம் நம்ம ஜங்குட்டேவும் திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, 2 பேரும் பொத்துன்னு குச்சிடுறாங்க. இப்போ அவங்க திரும்பி பார்க்குறது என்னடா நடந்தது சொல்லிட்டு 3 கப்பலும் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம சுகா அப்புறம் என்ன ஜேகோப்பு காயி நம்ம நாமிஷனை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா 3 பேருமே காணும். திரும்பி பார்க்குறோம் ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. இவங்க 2 பேரும் உள்ள குதிச்சிருக்காங்க. இப்போ 2 பேருமே ஜிம்மனை தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க விடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குட்டே வந்து என்ன பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டக்குனு போட்மேன் அந்த இதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அந்த ரெஸ்கியூ பண்ணுவாங்க தூக்கி போகிறாங்க. எப்படிங்க பாசிட்டு அமௌண்ட் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அட அங்கிள் எனக்கு நல்லா சொன்னு தெரியும் சொல்லிட்டாங்க. பாரு ஜிம் இந்த நீ நினைக்கிற பிளேஸில் ஓகேவா, இது ரொம்ப ஆபத்தான பிளேஸ் ஓகேவா, டக்குனு ஏறு அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குனு ஏறிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குட்டேவும் ஏறிடுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னடா பண்ண நீயே சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. கேமரா எங்கன்னு கேட்குறாங்க. பார்த்தா கேமரா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. கேமரா சொல்லிட்டாங்க. கேமரா பண்ண போட்டு போகுது. நீ என்னடா பண்ணா கேட்குறாங்க. அம்மா நான் கொஞ்சம் இறங்கி பார்த்தம்மா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உன்னை வச்சுக்கிட்டு இதுக்கு தான் உன் மேலே எப்போ கண்ணை வச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ஏமா தான் என்ன ஆயிருக்கும்டா சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்விம்மிங்கில் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. பாரு இங்கே வந்துட்டு அதிகமாக ஆள கூட இருக்காது, ரொம்ப ஆபத்தான பிளேஸ்ரா இது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சாரிம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு நம்ம டவர் எடுத்து சொல்லிட்டாங்க. நம்ம டவர் எடுத்துறாங்க, தொட்டி விடுறாங்க. இந்த பக்கம் சுகாவும் டேவும் சுகா ஜெயவை போய் பார்க்குறாங்க. நீங்கள் இடம் குடிச்சிங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் தூக்குறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜின்னுட்டா நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்குட்டே சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் சொல்கிறாங்க. ஏங்க இதில் போய் இருக்குது அது நாங்கள் டக்குன்னு பயந்துட்டோம் சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் பார்க்க மாட்டோம் தேங்க்யூ சொல்கிறாங்க. இவனுக்கு ஸ்விம்மிங் தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம் சொல்கிறாங்க. நல்லா பார்த்தீங்க பாரு உன்னால அவங்க 2 பேரும் தண்டை முடிச்சிருக்காங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குட்டேவும் ஒரு இடம் பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கவங்களுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் ஜிம் பார்த்துருக்காங்க. இவங்க அவங்க அப்பா அம்மா கூட அந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க. இவங்க டக்குன்னு குதிச்சிட்டாங்களே யோசிக்காங்க. இவனு இவங்க அதிகமாக கடலுக்குள்ள வந்து கூட கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இந்த டவர் கூட சொல்லிட்டு எடுத்து போயிட்டு ஜங்குட்டியோட ஹேட்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. நீங்கள் இருக்கிற குதிச்சிங்க சொல்லி கேட்குறாங்க. இருக்கிற இதுக்கிட்டும் ஏன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பாசம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா ஜிம் ஜங்குட்டியும் பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ மனசுல ஒரு மாதிரி இருக்கு. அவருக்கு மாதிரி இருக்கு. என் பாரு எவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அமைதியாக விட்டுட்டாரு. எதுவுமே அதுக்கப்புறம் சேட்டை பண்ணவே இல்லை. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. தேவன் ஜங்கு ஜிம்மோட ரொம்ப டீப்பாக பாடிட்டாங்க. ஜிம்முக்கு ஜங்கு டேவும் பிடிக்குதானா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சொல்ல வரல. ஏன்னாக்கா அவங்க அப்பாட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ என்னன்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது. 2 பேர் லவ் பண்ணுறது கண்டிப்பாக அவங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நினச்சி பார்க்குறாங்க. அந்த சென்ட்டும் அவருக்கும் மனசுக்குள்ள ஜிம்மு ஜங்கு டேவும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க பண்ணுறது ரொம்ப கேரிங்காகவும் ரொம்ப இப்படினாக்கா இவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப இப்படினாக்கா அபியூஸ்ன்றது தான் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் கிஸ் தான். அந்த கேஸ் கால் ரொம்ப பாசமாகவும் ஒரு அன்புல தான் வருதே தவிர வேறு மாதிரி தப்பான இன்ட்ரெஸ்ட் வரல. அது ஜிம்முக்கும் புரியுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அவரே இதை அறியாமல் ஜங்குட்டேவே ரசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குட்டேவே இவரை பார்க்குறாங்க. இவர் வந்துட்டு அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. காய் பார்க்குறேன் என்ன நடக்க சொல்லிட்டு இப்போ சுகா ஜங்கு எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. அந்த போட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அதிகமாக எல்லாம் நோட் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அதிகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ கான்டாக்ட் தான் இருக்காங்க. ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. சாப்பிடும்போது ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. சில ப்ரே பண்ணுறாங்க போல சும்மா ஆடாடான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம சுகா ஜெகப்லாம் இந்த பக்கம் ஃபைனாக ஒரு 28 days போயிடுச்சுட்டா. அன்றைக்கி நம்ஜனுக்கு ஒரு கால் வருது. நம்ஜன் கூப்பிட்டு ஹலோ சொல்கிறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ஜன் உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் பிரச்சனை சால்வ் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்க வேணாம் ஓகேவா, நீங்கள் பசங்க கூப்பிட்டு வந்துருங்க. வித்தின் 2 days நீங்கள் வந்துட்டு சரி ஓகேவா, ஒரு 1 month லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. 2 days போனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க சரியா, அங்கே நிறைய கேஸ்லாம் ஃபைல் ஆகிருக்கு சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் அங்கே வரோம் சொல்லிட்டு இப்போ நம்ஜன் கட் பண்ணுறாங்க. காய்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ஹேங் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம வந்து ஒர்க் முடிச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம ரெஸ்ட்டுக்காக வந்து அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளோட ஒர்க் முடிச்சு நம்ம வந்து டியூட்டிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஹையர் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே நாளைக்கு கிளம்பலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நாளைக்கு கிளம்புனா தான் 1 day ரெஸ்ட் எடுத்துட்டு ஊருக்கு போக முடியும், நம்ம டியூட்டியில் போய் ஜாயின் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இன்றைக்கி லக்கேஜில் பேக் பண்ணுறங்க சரியா சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. அப்போ பார்ட்டி கொடுத்துருவா நைட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. பார்ட்டி என்ன பார்ட்டி யாங்க சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. அதுவா பார்ட்டினா எங்கள் வீட்டில் வந்து பாரம்பரியமாக ஒயின் இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அது எங்கள் அம்மாலாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப பாரம்பரியமான ஒயின் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு கிரில்லாம் சிக்கன் கிரில் சிக்கன் ரெடி பண்ணி நைட்டு வெளில அவுட் சைடில் கார்டன்லேயே ரெடி பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. பார்ட்டி மாதிரி ஃபன் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்ததே தெரியல 28 days அப்படி போணுச்சுன்னு தெரியல சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் லீவ் விட்டா கண்டிப்பாக
இப்போ வரணும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நைட்டு யாரும் பார்ட்டி ரெடி பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு சொல்லிட்டாங்க ஜிம்மினுக்கு பாரு இப்போ கொடுக்கூடாது சரியா, கொஞ்சம் டேஸ் போட்டுலாம் தரேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு எதாவது கொடுங்க சொல்லிட்டாங்க. இந்த உனக்கு பிடிச்ச ஜூஸ் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் ஆரஞ்சு ஜூஸ் சொல்லிட்டாங்க. சரி ஜிம்மி வாங்கிக்கிறாங்க. இவங்களும் பார்த்துருக்காங்க. நம்ம ஜம்குட்டேவும் பார்க்குறாங்க. வாங்கி குடிக்க மாட்டாங்க, மற்றவங்க குடிக்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. வாவ் சூப்பராக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சுகர் பார்க்குறாங்க. நான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ட்ரிங்க். ஜெகோ பார்த்தா நிறைய ட்ரிங்க் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு அமைதியாட்டாரு. ஜின்னி பார்க்குறேன். என்னாச்சு ஜெகோ நல்லா பேசுவேன் கலகலம் ஏன் அமைதியாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். அதை நான் சொல்கிறேன் ஹேங் சொல்கிறாங்க. என்ன ஒயின் சொல்கிறாங்க. அதை ட்ரிங்க் பண்ணிட்டா நம்ம சுகா இருக்கார்ல, ஆமாம் அவரோட சொல் வந்துட்டு நம்ம ஜெகோக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் சொல்லிட்டாங்க ஜெகோப்போட சொல் சுகாக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டாங்க. அது எப்படி மகா சொல்லிட்டாங்க. என் சுகா வந்துட்டு யூஸ்வலாக பேச மாட்டாங்க அதிகமாக. ஆமாம் சொல்லிட்டாங்க. அதை குடிச்சா இப்போ பாருங்களேன் சொல்லிட்டாங்க. என்ன ஃபன் பண்ணுவோம் பாருங்க. அதே நம்ம ஜெகோப் நார்மலாக பேசுவோன்னா ஆமாம் சொல்லிட்டாங்க. அவர் ஃபன் பண்ணவே மாட்டார் பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னி பார்க்குறாங்க. அமைதியாக ஜெகோப் எதையும் பறி கொடுத்த மாதிரி பாவமாக வச்சுக்கிற ஃபேஸ். இப்போ காய்க்கு பயங்கர சிரிப்பு தான். நம்ம ஜெகப்பட சிரிப்பு ஃபேஸை பார்த்துட்டு என் ஹோபி எப்போதும் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவான். எனக்கு என்ன சீசர் பார்த்துருக்காங்க. ஜெக பார்த்தா ஒரே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ காய் ஜம்கா சிரிக்கிறாங்க. ஜிம் பார்த்தா பயங்கரம் சிரிக்கிறாங்க. காய் எப்படி சொல்லிட்டாங்க. என்ன ஜிம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொண்டு இருந்தும் பிடிக்கும். என்ன பிடிக்க சொல்லிட்டாங்க. நீ கூட்ட கூப்பிடுவில்ல ஹோப்பேபின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் இப்போ ஹோப்பேபி ரொம்ப வந்துட்டு அமைதியாகிட்டு இது ஹோப்பேபி என்ன சொல்லணும் கேட்காது சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு ஹோபி வச்சுட்டு. இவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகா அப்படிதான் பயங்கரமாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ரேப்பிங் பாட்டெலாம் பாடுறாரு. ரேப் பாடுறாரு. இந்த பக்கம் நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. அவர் கம்பெனி கொடுக்குறாங்க. நம்ஜின் பிடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. அடடா நீ கையில் பிடிக்க முடியாது அப்படி யாரையும் சொல்லிட்டாங்க. இவங்க ஃபன் பண்ணிருக்காங்க. ஏன் டே ஜங்கு உங்களுக்கு வேணா வாசிட்டாங்க. இல்லை எங்கள் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் நல்லா இருக்கும் குடிக்க சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறது யாரு என்னுடைய உயிர் நட்பா வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டே கம்மல் குடிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாரு. இவங்களாம் குடிக்கிறாங்க. இவங்களாம் குடிக்காம இருக்காங்க. ஜிம் பார்த்தா ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கிரில் சிக்கன் ஜிம் பார்க்குறாங்க. டே இந்த ஹாப்பி கொடுக்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டேன் கூப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இந்த ஜங்கா இந்த சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் இந்த அம்மா இதெல்லாம் நான் டே கொடுக்கவா சொல்லிட்டாங்க. டே அப்படி சின்ன பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இவங்க அம்மா மட்டும் சொல்லிட்டானே சொல்லிட்டு இப்போ சின்ன சரி போய் கூட சொல்லிட்டாங்க. இப்போ சின்னமே குடிக்க ஆரம்பிச்சிடாரு. எல்லாரும் குடிக்கிறாங்க. ஜின்னு மட்டும் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. கம்மியாக குடிக்கிறாங்க. மற்றவங்க ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தா நம்ஜின் பார்த்தா ஜின்னுக்கா கவிதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் உயிரை நீ தான் ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பார்த்து நம்ம நம்ஜின் சொல்ல சின்ன ரொம்ப ஷையாக இருக்கட்டே சும்மாடா இவ்வளோ ஒரு பையனை வச்சுட்டு என்ன பேசலாம் போகிற சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆச்சு அப்பா நிறைய குடிச்சுட்டாரு சார் ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குட்டையும் பயங்கர சிரிக்கிறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு ஜிம் பார்த்து இவங்க நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹோபி வேறு நம்ம சுகா பார்த்தா கையில் பிடிக்கும்ல. சுகா பார்த்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த பூனைக்கு இன்னைக்கு வைப் வந்துருச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆமாம் நீ பூனை வந்து வைப்பில் இருக்க சொல்லிட்டாங்க. கேட்டு அப்படி சொல்லி கூப்பிட்றா. நம்ம சுகா கதை காதலி வீடு ஐயா மியா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறேன். என்ன டீன் பார்க்குறாங்க. கொஞ்சம் அடங்க சொல்லிட்டாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் படத்துக்கு பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். இப்போ ஃபைன் ஆச்சுன்னு பார்க்குறாங்க. சரி ஓகே இதுவரை போதும். ஓகே ஓவர் இதுக்கப்புறம் போய் தூங்க சரியா மார்னிங் பார்க்கலாம். நீங்கள் ஊருக்கு போகணும்லாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ அமிச்சிருந்தா சின்ன கூட்டிகிட்டு போகிற ரூமுக்கு சொல்லிட்டாங்க. ஐயோ ரொம்ப குடிச்சிட்டானே சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. மா சொல்லிட்டாங்க. நீ நம்ம கிராண்ட்மா ரூம் இருக்குல்ல ஆமாம் சொல்லிட்டாங்க. அங்கே படுத்துக்கோ சரியா சொல்லிட்டாங்க. ஏன் மா சொல்லிட்டாங்க. அது அப்பா ரொம்ப குடிச்சிருக்காரா கையும் கால் தூக்கி போடுவார் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் நைட்டு எல்லாம் உடலிட்டே இருப்பான். நீ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கிராண்ட்மா ரூமில் படுத்துக்கோ இன்னைக்கு ஒன் டே மட்டும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. எல்லா ரூம் போவாங்க சொல்லிட்டாங்க. இது பக்கம் ஓய்ந்தா வாடா சொல்லிட்டு நம்ம சுகாவோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டி போகிறாங்க. என்னடி சொன்னால் சொல்லிட்டாங்க. ஒன்று சொல்ல கேட்டு அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. அட ஒன்று சொல்ல வா சுகா சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. போதில் இருந்தாலும் கரெக்டாக தெரியுது பார்த்தி அவனுக்கு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயகோப்ப காய் தான் ஹோப்பபி வா பேபி சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. அவர் பார்த்தா அமைதியாக இருக்காரு. குடிச்சா கூட காய் ஸ்ட்ராங் தான் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. எல்லாருமே ரூம் போயிடாங்க. இந்த பக்கம் டேவும் ஜாக்கு தான் உட்காந்துருக்காங்க. சின்ன ரூம் போயிட்டு அவங்க கிராம ரூம் படுத்துட்டாங்க. டேவும் ஜங்கும் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. டே பார்க்குறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்களா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடு அவன் அங்கே வந்துடுவாளா சொல்லிட்டாங்க. வருவான்ல ஆமாம் வருவான் வந்தாக்கா பார்த்துக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. ஆமாம் அம்மா 2 டேஸ் ஆகிடுச்சு அவனுக்கு ரொம்ப லவ்வே வரலையா சொல்லிட்டாங்க. தெரியலையே சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன்கிட்ட போய் பேசணும் சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணு மார்னிங் பேசலாம் சொல்லிட்டாங்க. மார்னிங்லாம் இருப்பாங்க இல்லையா சொல்லிட்டாங்க. பார்க்கலாம்டா சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு 1 hour 2 பேர் வெளியே உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்த்தா பிறந்து படுக்கிற தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஜின்னு தட்டி கொடுத்து தூங்க வச்சு பழகிட்டாரு. அதனால் தண்ணி தூக்கமே வர முடிச்சு என்ன பண்ணாங்கனாக்கா அச்சோ எனக்கு தூக்கமே வர சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சின்ன ஜங்குட்டேவும் அப்படியே உட்காந்துருக்காங்க. டே ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க வா கூப்பிட்றாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. சும்மா தான் உட்காந்துருக்கா சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஊருக்கு போன போய் தூங்க சொல்லிட்டாங்க. சரி நான் எனக்கு ஊருக்கு போகிறோமே உனக்கு கவலையே இல்லையா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவருக்கு மனசுக்குள்ள எல்லாம் தோணுதானே சொல்ல முடியல. அதே சொல்லிட்டாங்க. பாரு உண்மையை சொல்லுது நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம். நீ என்ன நினச்சிட்டேன் நாங்கள் கிஸ் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ஊருக்கு பண்ண முடிஞ்சிடும் எல்லாம் மறந்து நினச்சி அவர் கேட்குறாங்க.
அதை சொல்கிறேன். அப்போ தான் நினச்சேன் இவங்க சும்மா ஜாப் நம்ம கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பண்ண மறந்துடுவாங்க, எல்லாம் மாறிடும், நம்ம பாட்டு பேக் டு நம்ம நார்மல் ஆகிடுவோம், அவங்க நார்மல் ஆகிடுவாங்க, நம்மளுக்கு அவங்க அந்த சம்மந்தமாக நினச்சிட்டியா அப்படி சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன வெக்கேஷனில் ரொம்ப நினச்சிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இது நாங்கள் டைம் பாஸ்க்காக எதுவும் பண்ணல சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே ட்ரூவாக லவ் பண்ணுறோம், நாங்கள் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டோம், உனக்கு எங்கள் மேலே லவ் வந்துருக்கான்னு தெரியல, ஆனால் நாங்கள் ரொம்ப டீப்பாக அவங்க மேலே ஃபாலோ ஆகிட்டோம், நீ பண்ணுற ஒவ்வொன்றும் ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் யார் மேலே வராது ஃபீலிங்ஸ் எனக்கு அவங்க எனக்கும் சரி இவனுக்கு சரி உங்க மேலே தான் இருக்கு, புரிஞ்சுக்கூடா, ரொம்ப லவ் பண்ணுறோம் சரியா, நீ எல்லாமே இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ, எவ்வளோ டைம் எடுத்துக்கோ சரியா, படித்து முடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் உங்கள் அப்பா கூட பேசுகிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு ஹோப் கூட, நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லுதான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் என் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து புரிஞ்சிருமே, என் அப்பா என்ன நினைப்பாரு, நீங்கள் என்ன கிஸ் பண்ணிங்க அவ்வளோ பண்ணீங்கன்னு தெரிஞ்சா என்ன யோசிப்பாரு எப்படி சொல்லி கேட்குறாங்க. எப்படி பேசுவாங்க அப்பாவா சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் புரிஞ்சுச்சுன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. நாங்கள் பேசுகிறோம் ஜிம்மின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் உண்மையாகவே என்ன லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வி உனக்கு சொல்கிறாங்க. இல்லை ஒருவேளை என்னை பக்கத்தே பார்க்கறதுனால அப்படி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை என்னை பார்க்க முடியாமல் போயிட்டா, என் பேச முடியாமல் போயிட்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. சின்ன பையன் அவங்க கிட்டேயும் பார்க்குறாங்க. உன்னை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் போனால் கூட நாங்கள் எங்கள் லவ் மட்டும் மாறாது சரி, நாங்கள் அப்படியே தான் இருப்போம், எதனால் அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. சிவல் தானே வரப்போறா சொல்லிட்டாங்க. சிவல் தான் வரப்போறதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை சிவல் வந்து கூட உங்களை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் போயிட்டு தான் சொல்கிறாங்க. மேபி என் அம்மா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ ஹாஸ்டலில் படித்தாலும் சரி வீட்டிலேருந்து படித்தாலும் சரி ஓகேவா, உன்னை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, உன்கிட்ட பேச முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் போனாலும் சரி எனக்கு அவ்வளோ இல்லை ஓகேவா, நாங்கள் உன்கிட்ட உன்னை பார்க்காம பேசாமல் கூட இருப்போம் தவிர உன்னை நினைக்காம நாங்கள் இருக்க மாட்டோம் ஓகேவா, ஒரு செகண்ட் கூட நாங்கள் மறக்க மாட்டோம். எனக்கு அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு, நாங்கள் ரேசி லவ் பண்ணுறோம், எங்கள் லவ் ட்ரிப்பில் எப்போவுமே மாறாது சரியா, நாங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டோம், எங்கள் லைஃப் வந்து நீ மட்டும் தான் ஓகேவா, எங்கள் லைஃப் பார்ட்னர் நீ தான், எங்கள் 2 பேருக்கு ஒய்ஃபாக இருக்க போகிறது நீ மட்டும் தான் ஓகேவா, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்டாக இருப்போம், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணி போகணும், யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம் புரியுதா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. நல்லா கேட்டுக்கோ ஓகேவா, நீ எங்களுது, நாங்கள் 2 பேரும் உன்னோடது அப்படி சொல்கிறாங்க. சிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. உங்களுக்கு ஏன் சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்கும் நான் தர பிடிச்சிருக்கு சரியா சொல்கிறாங்க. ஒரு நான் உங்களை வெயிட் பண்ண சொல்ல சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்லாம் வெயிட் பண்ணுறோம் ஓகேவா, எவ்வளோ டேஸ் எவ்வளோ வருஷம் எவ்வளோ நாள் சொல்லுறது நான் வெயிட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. பார்க்காம பேசாமல் கூட இருப்போம் சரியா சொல்கிறாங்க. நீ சிவல் வந்ததுக்கப்புறம் பார்க்க முடியும் நம்மளால சரியா, பார்க்க முடியாமல் போகாது, நம்ம பார்க்குற சுச்சுவேஷனாக வரும், வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், பேசலாம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் நீ சொல்லு ஓகே லவ் பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். நிஜமாக சொல்கிறாங்க. நான் பார்க்காம இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறாங்க நான் வெயிட் பண்ணுவோம், பேசாமல் இருந்தால் கூட வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே அப்படி இருந்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க உனக்கும் சொல்கிறாங்க. எனக்கு லவ் வரப்போ அவங்கள்ட்ட சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஜிம் கிட்டே சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே கிட்ட வந்துட்டு ஜிம் ஃபோர்ல கிஸ் பண்ணுறாங்க. லவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க. எனக்கு தெரியும் உனக்கு லவ்னு சொல்லிட்டு ஓகேவா, ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு இப்போ சொல்ல மாட்டேன் ஓகே, பொறுமையாக உனக்கு லவ்வாக ஃபீல் ஆகட்டும் ஓகே, லவ்வாக ஃபீல் ஆகட்டும், உனக்கு நம்பிக்கை வரட்டும், ட்ரஸ்ட் வரட்டும், உனக்கு தைரியம் வரட்டும் ஓகேவா, நீ மெச்சூரிட்டி ஆகட்டும், மெச்சூரிட்டி ஆகும் அப்புறம் பேசிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் டேவும் பார்க்குறாங்க. ஜம்க்கு டேவும் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறோம் ஓகேவா, லவ் பண்ணுறோம் ரொம்ப லவ் பண்ணுறோம், நீ எல்லாமே இருக்க முடியாது சரியா சொல்லி போட்டே வந்துட்டு ஜிம்மில் லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அமைதியாக நினைச்சிருக்காங்க ஸ்டாச்சு மாதிரி. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்த மாதிரி. இதெல்லாத்தையும் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பயங்கர ஷாக் ஆகிடுது. அவங்களால நம்பவே முடியல. ஜிம்மே நடு பார்த்துருக்காங்க. மேலே பார்த்துருக்காங்க. கீழே பார்த்தா 3 பேர் இந்த மாதிரி கார்டனில் அப்படின்னு இருக்காங்க. பார்க்க நம்பவே முடியல அவங்களால. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் தாண்டா டைம் அதை போய் தூங்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி 1 டே 3 பேர் ஒன்றா தூங்கலாமா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு 3 பேர் எதுவும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு ஹக் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்க்கு ஜிம் 2 டே 3 பேர் நெக்டே ஒன்றா தூங்குறாங்க. அவங்க 2 பேர் ஜிம்மில் அழகாக தட்டி கொடுக்குறாங்க. ஜிம் டக்குன்னு தூங்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நம்பவே முடியல. அவங்கள பார்த்தது அப்படி ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அமைதியாக போயிடுறாங்க. அவளும் நம்ப முடியல. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்கடா இவங்க கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கு டேவும் பார்க்குறாங்க. 2 பேர் கண்ணாடி பேசிட்டு இருக்காங்க. போயிட்டு வர வா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. மற்ற சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிட்டு சீக்கிரமாக கொரிய சிஜுவல் வருவெல்லாம் பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. பொறுமையாக வா சரியா சொல்கிறாங்க. சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணாடி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பர்சன் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா பாய் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்பா எனக்கு அட்மிஷன் சொல்கிறாங்க. சீக்கிரமாக போடுறான் சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம நம்பிட்டு போயிடறாங்க. கிளம்பி போயிடறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜின்னு தான் குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு போர் அடிக்குது. மா சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. மா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜின்னு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. மா அப்படி கூப்பிட்றாங்க. ஜின்னு தான் வந்துட்டு என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை காலேஜ் எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. சூஸ் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. எந்த காலேஜ் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி என்னைக்கு போகிறோம் சொல்கிறாங்க. 2 டேஸில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக போயிடாரு. என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அம்மா கோவமாக இருக்காங்க. அப்பா ஊருக்கு போயிட்டா கோவமாக இருக்காங்களோ. இருக்கும் அப்பா மிஸ் பண்ணுறாங்களோ அம்மா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 டேஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜின்னு கிளம்புறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு போகிறோன்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாரு. அவருக்கு என்ன ஜங்கு கிட்ட நிறைய பேசணும் ஆசை இருக்குது. சரி பேசலாம். ஆனால் அப்பாட்டையும் புரிய வைக்கணும். அப்பாட்ட நம்ம சொல்லலாம் சொல்லி நினைக்கிறாங்க. அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லணும்.
ஆனால் அதுக்கு சரியான டைம் வரும் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கிளம்புறாங்க. இந்த பக்கம் மைடான்ட்லாம் பார்க்குறாங்க. பாய் சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் தான் லக்கேஜ் ஏற்றுறாங்க 2 காரில். ஜிம் பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக ஜிம்மு காரில் வந்துருக்காங்க. அப்போ சொல்லுங்க ஒரு காரு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எதுக்கு இங்கே சொல்கிறாங்க. ஜின்ன எதுவும் சொல்லாமா அப்படி அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜின்ன வந்து ஓனாக தான் ட்ரைவ் பண்ணுறாரு காரை. அப்படி காலேஜுக்குள்ள போய் நிறுத்திட்டு இறங்க சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க இறங்குன்னு சொல்லி ஜிம்மில் இறங்குறாங்க. இப்போ ஜின்னு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. அம்மா எதுக்குமா இங்கே போர்டிங் காலேஜுக்கு எதுக்கு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. இதுக்குனாக்கா படிக்கலாம் உன்னை ஜாயின் பண்ண விட்டா சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணவா நான் சியோல் சொல்கிறாங்க. நம்ம சியோல் போலியா சொல்கிறாங்க. சியோலுக்கு எதுக்கு போகணும் சொல்கிறாங்க. அம்மா அங்கே படிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் உன்னை படிக்க அனுப்ப மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா புரியலம்மா எதுக்கு சியோலுக்கு அனுப்ப மாட்டீங்க எதுக்கு போர்டிங் காலேஜே புரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க 2 பர்சன் ஹக் பண்ணுறாங்க கிஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஒரு ஸ்டாச்சு பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு உனக்கு எப்படி அப்படி மனசு வரும் அப்படியே வளர்த்துருக்கேன் 2 பசங்க கிஸ் பண்ணுறாங்கடா. அவனுக்கு எந்த மாதிரி ஏச்சு இருக்காங்க நீ எந்த மாதிரி ஏச்சு இருக்கு என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்லி சின்ன தான் அடிக்க ஆரம்பிச்சா நம்ம ஜிம்முக்கு வலிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு தான் நடிச்சு என் கை தான் எனக்கு வலிக்கும் என் மனசு தான் வலிக்கும். சின்ன அப்படியே கை விட்டுறாரு. ஜிம்மு ஒரு அடி தான் அடிச்சிருப்பாரு. டக்குன்னு அவர் கையை எடுத்துட்டாரு. உன் அடிக்காம கூட வளர்த்துருக்க தெரியுமா ஏன்டா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ தனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு நீ சொல்கிறாங்க. அங்கே 2 days பிஃபோர் நைட் என்ன பண்ணிட்டு கேட்குறாங்க. கார்டனில் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா நீங்கள் டேவும் ஜங்குக்கு சொல்கிறீங்களா கேட்குறாங்க. ஜங்குக்கு அவங்க பாரு அவன் மட்டும் கொடுக்குறேன் பேர் சொல்லி போகிற வயசு அப்படி கேட்குறாங்க. அப்படி வந்து நான் காய் கூட அப்படி கூப்பிடுவேன் ஹோபி கூட அப்படி தான் சொல்கிறாங்க. பாரு ஜிம் சும்மா அதை பார்த்தா உனக்கு கம்பேர் பண்ணாது ஓகேவா நீ சொல்லு என்ன பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இங்கே இருக்கும் டேவும் ஜங்கும் அவரே பண்ணுறதுதான் சொல்லிட்டாங்க. ஜின்னுக்கு பயங்கர ஷாக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம்மா மன்னிச்சிடுங்க சரியா எனக்கு அவங்கள்ட்ட போய் ஸ்டார்டிங்கில் பண்ணது பிடிக்கல தானே போய் சொன்னால் வார்னிங்ல பண்ணம்மா நான் இவ்வளோ இப்போ கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க என்ன தான் லவ் பண்ணுறாங்க சொல்லி நல்லா இருக்க மாட்டாங்களாம்மா எனக்கு அவங்கள பார்க்குறப்போ உங்களே அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குமா கேர் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கம்மா எனக்கு அவங்க பிடிச்சிருக்குமா. ஆனால் அதுக்காக நான் உடனே உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. எனக்கு மெச்சூரிட்டி வரணும் அப்புறம் உங்களோட பர்மிஷன் வேணும் அப்பாவோட பர்மிஷன் வேணும் அவங்க அப்பாவோட சம்மதம் வேணும் எல்லாருக்கும் பர்மிஷன் வேணுமா. எனக்கு வந்துட்டு எப்படி சொல்ல தெரியல ஆனால் பிடிச்சிருக்குமா அவங்க ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்கம்மா என் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. ஜிமின் என்னடா பேசுகிற 2 பேர் சொல்லிட்டாங்க. எனக்கும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா ப்ளீஸ் அம்மா எனக்கு என்ன வந்துட்டு உடனே கேட்கலம்மா ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்து கூட சொல்லிட்டாங்க. நம்ம சேல் போகலாம்மா சொல்லிட்டாங்க. இங்கே வேண்டாம்மா சேல் போகலாம் அப்பாட்ட கூட பேசலாம் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நீங்கள் தான் படிக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க இங்கே தான் படிக்கணும் அது பேர் லவ் கிடையாது ஓகேவா அட்ராக்ஷன் ஓகேவா நீ இதுவரைக்கும் யாராவது பேச பழகுனது இல்லையா அவங்கள்ட்ட உன்ட்ட சொன்னதுனால உங்களுக்கு தெரியல ஓகே மெச்சூரிட்டி எல்லாமே யோசிச்சிருக்க சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைம்மா சொல்லிட்டாங்க. நல்லா கேட்டு வச்சுக்கணும் இதான் ரியாலிட்டி ஓகேவா அவங்க ஒன்றும் நினச்சிட்டா இருக்க மாட்டாங்க ஓகே சேல் போனால் மாறிடுவாங்க அவங்களோட ஒர்க்கு அவங்களுக்கு வேறு உலகமே இருக்குது சரியா நீ வந்துட்டு நீ வந்து வெளி உலகம் தேவையானது ஒரு குழந்தை அவங்க வேறு ஓகேவா ஜஸ்ட் அவங்களுக்கு டைம் பாஸ் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அச்சோ அம்மா அப்படி இல்லைம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன தெரியும் அம்மாவுக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அம்மாவுக்கு ஒரு அனுபவம் உனக்கு இருக்கா அப்படி கேட்குறாங்க. தெரியல அமைதியாக இருக்காது இப்போ சொல்லி பார்க்குறேன். அம்மா அவங்க கல்யாணம் ட்ரூவா லவ் பார்த்தா சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன ட்ரூவா லவ் பற்றி உனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் என் அம்மாவுக்கு என் அப்பாவோட லவ் என் அப்பாவுக்கு என் அம்மாவோட லவ் நான் பார்த்துருக்கேன் சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன அமைதியாக இல்லைன்னா அவருக்கு தெரியும் சின்னும் நம்ம நம்பிக்கை எவ்வளோ பண்ணுறாங்க சொல்லி ஜிம்மிக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அப்பா ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்பாவுக்கு ட்ரூவாக இருக்கீங்க சேம் அப்பாவும் அப்படி தான் நானும் எனக்கும் ஒரு லவ் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க பாரு அப்பா லவ் வேறு அப்பா லவ் ஏன் லவ் வேறு நீ சொல்கிற அந்த லவ் வேறு சொல்லிட்டாங்க. அம்மா லவ் இஸ் லவ் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அடிச்சிடும் ஜிம்மில் பேச சரியா சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் சொல்லிட்டாங்க பாரு இதை பற்றி பேச ஓகே உனக்கு அந்த பசங்க கொடுக்கும் உனக்கு செட் ஆகாது சரியா சொல்கிறாங்க. அந்த பசங்க மறந்துடுவாங்கடா சொல்கிறாங்க உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்க அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே எந்த கேரக்டரில் சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க நீ என்ன இப்போ சேர் போனதும் அவங்க கூட ஒன்று பார்க்க நினச்சாங்களா பார்க்கலாம் உங்க கூட ஒன்றா சுற்றலாம் உங்கள் டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்களா அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலா அம்மா அப்பெல்லாம் அவங்க சொல்லவே இல்லைம்மா சொல்கிறாங்க. பாரு சின்னதாக கேட்டுக்கு ஓகேவா யாருமே ட்ரூவாக இருக்க மாட்டாங்க உலகத்தில் ஓகேவா நீ நம்பாதவங்களாம் சொல்றியா சொல்கிறாங்க. அம்மா அவங்க அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. 2 பசங்க லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க சாத்தியமா அப்படி கேட்குறாங்க. அதுவும் உன் ஏஜ் தான் அவங்க ஏஜ் சொல்கிறாங்க. எனக்கு ஏஜ் ஒரு விஷயமே தெரியலம்மா சொல்கிறாங்க. பாரு நான் சொல்கிற கேளு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு சொல்லுங்க முதல்ல செட் ஆக மாட்டாங்க சொல்கிறாங்க. அம்மா இது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்க தரேம்மா சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொல்லலாம் அப்புறமா கேட்பீங்க தரேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாருங்க நான் உண்மையே சொல்கிறேம்மா அவங்க கரெக்ட் ட்ரூவாக லவ் பார்த்தேம்மா நானே ஸ்டார்டிங் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்கள்ட்ட போய் காதை கிஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட நானே இதை கேட்டில்லைம்மா அவங்க எப்போ போவாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நினச்சி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அன்றைக்கி கூட பாருங்க எனக்காக தான் தண்ணியில் குதிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் கூட உங்களுக்கு தெரியாது எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் கூட உங்களுக்கு தெரியலம்மா டக்குனு குதிச்சிட்டாங்கம்மா. அவங்க 2 பேர் ரொம்ப லவ் பண்ணுறாங்கம்மா ரொம்ப கேர் பண்ணுறாங்கம்மா. அந்த ஒரு இடத்துல தான் எனக்கு வந்து அவங்க பிடிக்குன்றது கிஸ் பண்ணாங்க தவிர அதாவது தப்பாக இன்ட்ரெஸ்ட் பண்ணலம்மா அவங்க வரவேறு எடுத்துக்கிட்டது இல்லைம்மா ப்ளீஸ் அவங்க புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்கு அவங்களுக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. இவங்க பிடிக்கிறது வேறு லவ் வேறு தாங்க சொல்கிறாங்க. அம்மா அதில் எப்படிமா ப்ரூவ் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க.
சரி ஓகே இங்கே பாரு, இப்படி மெச்சூரிட்டியாக ஒரு குழந்தை சரியா, உனக்கு மெச்சூரிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், அவங்களை பார்க்காம பேசாமல் அவங்களை கான்டாக்ட் பண்ணாமல் இருப்பியா அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க அப்படி இருக்க முடியுமா உன்னால, அப்படி இருந்து லவ் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா, உனக்கு லவ் வரும் ட்ரூவா, நீ மெச்சூரிட்டி ஆகிட்டு இப்போ லவ் வருது 3 years ஆஃப்டர் வந்துட்டு கேட்கும்போது நீ ஜஸ்ட் அவங்களுக்கு லவ் பண்ணுறியா, உனக்கு அவங்க தான் வேணுமான்னு கேட்டால் நீ வந்துட்டு ஆமான்னு சொல்ல முடியும். ஒரு நாள் அவங்க பார்க்காம பேசாமல் அவங்க நினச்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க முடியுமா முடியாதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க முடிய சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்களா கேட்குறாங்க. இருப்பாங்க கண்டிப்பாக, அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் கூட ஒரு ஹோப் கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா ஹோப் கொடுத்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா. இந்த 3 yearsல அவனை பார்க்கவே கூடாது, உன்னை கான்டாக்ட் பண்ணவே கூடாது, உன்ட்ட பேசக்கூடாது ஓகேவா, நீ வீட்டுக்கு வரவும் கூடாது, நான் மட்டும் தான் வருவேன், நான் அப்பவும் எப்போ டைம் கூட போகிறோம் வந்து பார்க்குறோம், உங்கள் ஃபோன் அலோட் கிடையாது ஓகேவா, அது போர்டிங் ஸ்கூல் போர்டிங் காலேஜ், இங்கே எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் 2 பேரும் இருக்கணும் ஓகேவா. சம்மர் லீவு கூட இங்கே வேறு மாதிரி மாற்றுவாங்க சரியா, நீ வந்துட்டு வேறு ஒரு கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீ பண்ணிக்கணும், ஒரு டைம் வரும் ப்ரீஷியஸாக யூஸ் பண்ணணும் ஓகேவா. அங்கே வேறு எதுக்கும் டிஸ்டாக் ஆக வாய்ப்பே இல்லை, வேலையும் கிடையாது, நீங்கள் தான் படிக்கணும். 3 years அவனை பார்க்காம இருந்து நீ மெச்சூரிட்டி ஆகும். இங்கே நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க சரியா, இங்கே போர்டிங் ஸ்கூலில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, ரொம்ப ஒபீடியண்டாக உனக்கு விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ அப்படி இருந்து நீ 3 years ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அப்படின்னாக்கா அவங்களோட ஞாபகம் உனக்கு இருக்குது. 3 years ஆஃப்டர் வந்துட்டு அவங்க மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னாக்கா நான் உன் அப்பா கிட்ட சரியா, உன் அப்பா அக்செப்ட் பண்ணிட்டா சரியா, நான் உனக்காக பேசுவேன், உன் அப்பா கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லை அந்த பசங்க மட்டும் வான் பண்ணிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன், ஏன்னா எனக்கு தெரிய வரலையா, உனக்கு தான் தெரியாது, எனக்கு தெரிய வரல, உன் அப்பா கூட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் வான் பண்ணிட்டாங்க, அவனுக்காக வெயிட் பண்ணல, அவனை சீட் பண்ணிட்டாங்க, உங்க கூட சும்மா ப்ளே பண்ணாங்க, இதெல்லாம் தெரிய வந்துட்டாங்க, நான் சொல்கிறத நீ கேட்கணும் 3 years ஆஃப்டர் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்கம்மா ஒரு 3 years வரைக்கும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு என்னை பார்க்காம பேசணும்னு நினச்சிட்டே இருந்தாங்கனாக்கா நீங்கள் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைப்பா. ஜிம் சொல்கிறாங்க. ஜிமினும் நானும் இதுக்கு ரெடிமா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, நானும் ரெடி, ஏன்னா நானும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பையன், எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்க்காம பேசாமல் இருக்க முடியும் அப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க நம்மளெல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு யாரும் கான்டாக்ட் பண்ண மாட்டேன், இங்கே கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா, நான் இருப்பேன், நான் எப்போ உங்கள் பேச்சு மீற மாட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஜின்னும் கூட்டிகிட்டு விட்டாங்க. ஜின்னுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இப்போ விட்டு போகிறது, ஆனால் ஒரு வழியே இல்லாமல் அவரோட பையன் வந்துட்டு லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னாக்கா இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அட்மிஷன் போட்டு காலேஜ் ஹாஸ்டல் போய் விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இங்கே தான் படிக்க போகிற சார் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் டே மச்சான் ஆசை கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தாக்கா யோஞ்சுனா ஹாஜிட்டு இருக்காங்க. ஹாஜரா சொல்லிட்டாங்க. டே உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு புதுசாக சொல்லிட்டாங்க, நீங்கள் சேவ் சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் திரும்பி ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஜின்னோட ஏற்பாடு தான், ஏன்னா ஜின்னு சொல்லியிருப்பாரு ஜிம்மில் வந்து அங்கே ஜாயின் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து கூட இருக்க முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. எங்கள் ஜிம் நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்கும். அவங்க உடனே வந்திருப்பாங்க. அவங்க ஜிம் கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு சேல் போன்றது ஆசை தான், சரி போய் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு ஆனால் ஜிம்மில் இருக்காங்க ரீசனுக்காக டக்குனு வந்திருப்பாங்க. ஜிம் அப்படி கூட ஜிம் தனியாக கூட ஹாஸ்டலில் கம்ஃபர்ட் ஜோன் வேணுன்றதுக்காக மட்டும் விட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஃபோனில் அழுட இல்லை, அதனால தான் ஜிம் டக்குறாங்க. மா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு ஜிம் டைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் லவ் யூ டு மா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நீ என்ன அவங்ககிட்ட லவ்லாம் சொல்லலை, இல்லை சொல்கிறாங்க. ஓகே நீ லவ் சொல்லாமல் வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. என் பையனுக்கு அவங்க டிசர்வ் பசங்க தெரிஞ்சுக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஒரு அம்மாவா எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது, நீங்கள் என்ன சொன்னால் கேட்பேன் அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் யுவர் பெஸ்ட் மாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் ஓகே சொல்கிறாங்க. அம்மாங்க விட்டு பார்க்கணும் போகலாம் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி ஜின்னு பார்க்குறாங்க. ஓகே போயிட்டு வர ஜின்னு போகிறாங்க. ஜின்னு வெளில வந்து பயங்கரமாக முதல் தடவை புரியுறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தூங்குவோம், நம்ம சாப்பிடுவோம், நம்ம இருந்துருவோம். ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே இருப்பான் வேர்டாக இருப்பான் கண்டிப்பாக, ஏன்னா 2 பாசம் கூட வாழ போகிறான்னா அப்போ அவனுக்கு எல்லா தைரியம் வேணும் இல்லை, அவனே பார்த்துக்கணும், எல்லாமே அவனுக்கு மெச்சூரிட்டி ஆகணும். அவன் ஆசைப்படுற 2 பேருமே லவ் இருக்குது, நான் பார்த்துட்டேன் என் ஜிம்முக்கு அவங்க உங்களுக்கு லவ் இருக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்துட்டு போகிற வந்து எப்படின்னாக்கா ஜின்னு ஜங்க் டைம் கிளம்புறப்போ ஜிம்முக்கு கண்ணில் ஒரு மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபீலிங்லாம் இருக்கும், பார்த்துட்டு போகிற ஒரு ஏக்கங்கள்லாம் இருக்கும். ஜின்னுக்கு எப்படி நம்ம வந்து விட்டு போகிறப்ப ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் இவருக்கு இருந்துக்கும். அதில் கண்டு பார்த்துருப்பாரு ஜிம்முக்கு வந்து லவ் இருக்கா, நான் புரியல இப்போதைக்கு அவன் பயப்படுறான். ஓகே அப்படி ஜின்னு புரிஞ்சுக்கிறாரு. இது வந்து ஒரு லவ் பரிச்சை, ஒரு லவ் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோ சரியா, ஒரு காதல் பரிச்சை தான். நீங்கள் தெரிஞ்சிருக்க பிறகு காதல் அதிகரிக்கும் சரியா, அது ட்ரூவான காதலாக இருந்தால் சொல்லிட்டு சின்ன போயிடறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. சரி ஓகே சரி 1 வீக்கா இப்போ கொஞ்சம் ஜம்ப் டைம் பார்க்குறாங்க. ஜிம்மில் எப்போ வரலாம் சொல்லிட்டு வரவே இல்லை. 1 வீக் அப்புறம் ஜேகப்ல கேட்குறாங்க. அவன் நம்ம எங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. நான் ஜிம்மு காலேஜ் போயிட்டு போக சொல்கிறாங்க. காலேஜ் ஆக சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க இல்லை அட்மிஷன் நீ போலியே சொல்கிறாங்க. இல்லை இங்கே இல்லை ஜெஸ்லான் சேர்த்து சொல்கிறாங்க. எனக்கு காமல் ஜெஸ்லானில் சேர்த்து வச்சு சொல்கிறாங்க. ஜெஸ்லானில் எதுக்கு சொல்கிறாங்க, அது ஜின்னு சொன்னாங்க இங்கே வந்து படிக்கிறது ஒரு சேஃபில் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து கேட்டேன் ஜிம் ரொம்ப ஆசை தானே, என்கிட்ட கூட சொன்னேன் ஹோபி நான் வருவான் சேலுக்கு வந்து எனக்கு கூட சுற்றி காட்டலாம் சொல்லிட்டு சொன்னானே சொல்கிறாங்க. அவன் அப்படி தான் பார்க்கலாம் ஆசைப்படுவான், அவனுக்கு தெரியாது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியல நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நான் ஜின்னு ஜங்கு டைம் அப்படின்னு டேரக்டாக பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து கேட்குறா நம்ம ஜிம்முக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு சுகாரம் பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுடா சரி அவனுக்கு நிறைய விவரம் தெரியாது, குழந்தை அவன் எதை பார்த்தாலும் நம்பிடுவான், அதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு இங்கே தான் இருக்கா, இல்லை நான் அங்கே தான் இருக்காக்கா, எப்போதும் பையனை வந்து பார்த்துருக்க முடியல, நான் பக்கத்தில் இருப்பேன், ஆனால் நம்ம பையனுக்கு எப்படி ஆபத்து வரும் யாருக்கு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டேக்கு ஒரு மாதிரி சரி விட்டுறாங்க. இப்போ நம்பி வந்து அதுவும் பேச மாட்டாங்க கூட்டி டேக்கிட்டையும் ஒரு டவுட்டாகவே இருக்குது. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்களும் பொறுத்துக்க முடியல. ஏங்க அப்படி கூப்பிட்றாங்க, என்ன சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏங்க முகத்தை பற்றி பேசுங்க ஏங்க சொல்கிறாங்க, என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க.
நீங்கள் ஏங்க எங்கள்கிட்ட சரியாக பேச மாட்டேங்க முன்னாடி மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிட்டு ஒரு இடத்துல கோவம் வந்துட்டு நீங்கள் என் பையன் நடந்துக்கிட்டீங்க சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டார்டிங் முடிச்சிட்டாங்க. நம்பிச்சிடும் சுகாக்கில் பார்க்க ஒரு மாதிரி நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு வந்துட்டு தள்ளி போங்க சொல்லுங்கடா. என் பையன் சின்ன பையன்டா குழந்தைடா, அவனை போய் கிஸ் பண்ணியிருக்கீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அவனுக்கு போய் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நம்பி தானே கூட்டு போனேன், ஏன் பையன் பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு டைம் பார்க்குறேன், எங்க ரொம்ப தப்பான பையன் மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ இல்லையா அப்படி தான் சொல்கிறாங்க. எங்க தப்பாக பேசுறீங்க சரியா? நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அடுப்பு லவ் பண்ண சொல்கிறாங்க. லவ் அங்கே பாரு ஒரு வயசு என் தம்பி பையன் வயசு தான் கேட்குறாங்க. ஜங்கு டைப்பு மாதிரி இருக்கிறாங்க. நீங்களே பஸ்ஸிங்க சொல்கிறாங்க. பாரு ஒரு ஃப்ரெண்டாக எப்படின்னா போக கூட சரியா, ஒரு ஹேங் அவங்க என்ன பண்ணுவேன். ஆனால் என் பையன் விஷயத்தில் நான் அப்படி இருக்க மாட்டேன் சரியா. என் பையனுக்கு எது பெஸ்ட்டோ நான் தான் கொடுப்பேன். என் பையனுக்கு ஒரு பெரிய ஜாப் கேட்குறாங்க. ஜின்னு என்னோட வயசு 2 வயசு ஒரு வயசு பெரியவன் தெரியுமா. எனக்கு எப்படினாக்கா ஜஸ்ட் 1 year டிஃப்ரெண்ட் பிறந்திருக்கும். அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படினாக்கா நான் வந்து ஜின்னோட தம்பியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஜின்னு சொல்லுவேன் எனக்கு அதாவது விஷயமே சொல்லிட்டு எனக்கு அது அப்படி கூட ஒரு யோசனை இருந்துச்சு தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. நீங்கள் பெரிய பசங்க, என் ஜிம் சின்ன பையன் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறதுக்கு நன்றி சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறாங்க, பேசாதடா அவங்க பேர் அப்படி இல்லைடா, நம்ம பசங்களா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க பண்ணுற வேலை எடுத்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா ஜெயகூட பார்க்குறாங்க. பாரு பேசாதடா, அவங்க நம்ம ஜவுக்கிட்டேடா, அவங்க தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கடா சொல்கிறாங்க. என்ன பண்ணீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு நடந்தா சொல்கிறாங்க, லவ் பண்ணுறோம் சொல்லிட்டு சொல்லவும் காய் பார்க்குறாங்க. யாங் நம்ம ஜவுக்கிட்டே பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓன்னு சொல்கிறேன். என் ஏஜில் ஒரு விஷயமே இல்லை, யாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க நன்றி சின்ன ஹேண்ட்றாங்க கேட்டால் அவர் சொன்னார் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் நன்றி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்கள் என் போய் சாதிங்க ஓகே, உங்களுக்கு நம்ம சின்ன உங்களோட 1 year பெரிய வந்துச்சுன்னா ஒரு கஷ்டமே கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் பையன் விஷயம் தான் பேசுறீங்க சரியா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. தெரியும் என் போய் சாதிங்க ஓகேவா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்கள் பையன் விஷயம் இப்படி பேசுறீங்களா சொல்கிறாங்க. எல்லா அப்பாவும் அப்படி தானே, நம்மளுக்குலாம் பெருசாக தெரியாது, பசங்க தான் தெரியும்லாம் சொல்கிறாங்க. இப்போ எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அதை நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு நான் ஒத்துக்க மாட்டேன் சரியா, நீங்கள் உங்கள் ஒர்க்கு பாருங்கள், என் பையன் நிம்மதியாக இருப்பான் சரியா, படிக்கிறான், அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை தான் உங்கள்கிட்ட பேசியிருப்பான், மெச்சூரிட்டி ஆனால் உங்களை மறந்துடுவான் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது சரியா, உங்கள் ஒர்க்கு மட்டும் பாருங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஜம்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏங்க நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களுக்கு எங்கள் ஜிமின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே, எங்கள் ஜிமின் லவ் பண்ணுறேன், நானும் லவ் பண்ணுறோம். அவனே எங்கிட்ட லவ் சொல்லலாம், வெயிட் பண்ண சொல்லியிருக்கான் சரியா, வெயிட் பண்ணுவோம். அவன் படிச்சு முடிச்சுட்டு வருவான், 3 years ஆஃப்டர் எங்கள் போய் எங்கிட்ட வரும் ஓகேவா. அப்போ நாங்கள் கேட்போம் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி ஓகேவா சொல்லிட்டு கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவான். அப்போ எங்கள் மேரேஜ் பண்ணி சார் ஆகணும் ஸோ ஜம்கு டைம் அழகாங்க. அது பார்க்க எல்லாரும் கஷ்டமாக இருக்குது. வைன் பார்க்குற ஜம்காட்டே அழாதீங்க சொல்கிறாங்க. காய் போய் ஹக் பண்ணிக்கிட்டே அழாதீங்க சொல்கிறாங்க. ஜிவா நம்ம ஜெவ பார்க்க நம்பிச்சிடா என்னடா அதெல்லாம் சொல்கிறாங்க. பாட்டா என் பையன் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண ஆக முடியாது சொல்லிட்டு போயிடாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜம்கு டைம் ரொம்ப மாறிட்டாங்க, எப்படி ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. முன்னே கொஞ்சம் ரகடாக இருப்பாங்க, இப்போ 10 டோட்டல் மாறிட்டாங்க. அவங்க ஞாபகம் கூட ஜிம்மின் மேலே தான் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பயம் உங்களுக்கு வேறு மறந்துடுவானா சொல்லிட்டு மறக்க மாட்டா நம்பிக்கை மறந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம், ரொம்ப ஏக்கமாக இருக்கு அவருக்கு. எப்படி இருப்பான், நான் படிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கவலை. இதெல்லாம் நம்பி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகாஜி எப்படி டைம் படிக்கிறதும் பேசுகிறாங்க. நம்பிக்கிட்ட ஜம்பு பாவண்டாவும் பையனை மேட்ச் பண்ணி வை ஆஃப்டர் அவன் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நம்பி ரத்து படிக்க மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. என் ஜென்னி என்கிட்ட சொன்னால் தெரியுமா, அதுக்கு எவ்வளோ உடஞ்சி போயிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. நம்பிக்கையை கூட்டு வந்து தெரியுமா, என் வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதடா, அவங்க போயிட்டாங்க தானே, அது கலந்த குட்டி வந்து அவங்க லவ் பண்ணிருக்காங்க சரி விட்டுறா சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க. அப்படியே ஏஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்ககிட்ட பேர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஜிமின் தான் எங்கள் லைஃப்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ஜின் பார்த்துருக்காங்க. நம்ஜின் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இவங்க பேர் மறப்பாங்க சொல்லிட்டு ஜிமினை இவங்க சான்ஸே இல்லை, நாங்கள் மறக்கவே மாட்டோம் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜிமின் வந்து காலேஜ் முடிக்கிற அந்த டைமில் தான் இந்த பக்கம் ஜாங்க கூட அம்மாவும் தேவை பயங்கர கோப்பறாங்க. எப்போ தான் மேரேஜ் பண்ணிப்பீங்க, ஏன் இப்படி தனியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோப்பட்டுருக்காங்க. இந்த பக்கம் சுகாக்கும் நம்ம வயனுக்கும் மேரேஜ் ஆகிட்டு காய்க்கும் ஜெகுக்கும் மேரேஜ் ஆகிட்டு இவங்க மட்டும் மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க. ரொம்ப கத்துறாங்க. அப்புறம் ஜங்கு டைம் பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு 11 பண்ணுறேன் பையன் வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு அங்கே தான் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம இவங்களும் பார்க்குறீங்க யார் தப்பா இவங்க லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ அமைதியாக இருக்காங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. உங்களை மோன் பண்ண முடியாது பையன்கிட்ட சொல்கிறாங்க. மோன் பண்ணவே முடியாது சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜின்னு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பாரு நம்பிட்டு ஜிம்முக்கு வந்துட்டு காலேஜ் முடிய போகுது, கிராஜுவேட் முடிய நினைக்க என் பையனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க, என் பையனுக்கு ஜிம்மில் ஜங்குக்கு டேவே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. பாரு நம்பினா என் பையன் ஆசைப்படுறது எல்லாமே கொடுத்துருவேன் சரியா, அவன் ஆசைப்படுவான் ஆனால் உடனே வாங்கி கொடுத்துடல, ஆனால் நல்லதை கடையில் பார்த்தா கொடுப்பேன். அதே மாதிரி நான் சொன்ன ஒரு ரீசனுக்காக அவன் பையன் 3 years ரொம்ப கஷ்டப்படுறான் சரியா, அவனுக்கு அவன் ஹாப்பினஸ் நான் கொடுத்து தெரியும், கண்டிப்பாக அவன் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் சரியா. அவன் ஜங்கு டேவும் ரொம்ப லவ் பண்ணுறான். ஜங்கு டேவும் அப்படி தான் இருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்படி தான் இருக்காங்க ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ மேரேஜுக்கு ஒத்துக்கோ சொல்கிறாங்க. நான் ஜின்னு யோசிச்சின்னு சொல்கிறாங்க. பாரு நம்பிச்சிடா மற்ற விஷயத்தில் வந்து நான் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப வருஷமாக நான் யோசிச்சிட்டேன். எனக்கு கரெக்டுன்னு தோணுது ஓகே, ஜிம்மின்னு ஆசைப்படுறான், அவன் லைஃப் விஷயம் அவன் ஆசைப்பட்டு இதை கொடுக்காம பண்ணி கண்டிப்பாக லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன், ஜிம்மில் ஹாப்பியாக இருக்க மாட்டான். அவனுக்கு நம்ம ஜங்கு டேவும் மேரேஜ் பண்ணி வைக்க தான் போகிறோம் அவனுக்கு சம்மத்தோட சொல்கிறாங்க. இப்போ
நம்ஜின் பார்க்குறாங்க ஜம்குட்டியோட சுச்சுவேஷன் பார்க்குறாங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. அவருக்கு புரிஞ்சு சரி ஓகே தான் போய்ட்டுன்னு சொல்லிட்டு என் பையனை ஹாப்பியாக பார்த்துப்பீங்களா சொல்லி கேட்குறாங்க. யாங்க நம்புங்க யாங் பத்திரமா பார்த்துப்போங்க யாங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவரும் வர ஓகே சொல்லிடுறாங்க. ஃபைனில் தான் நம்ம ஜிம்முக்கு ஜம்குட்டி 3 பேருக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க நான் வரவா சொல்கிறேன், நீ வர வேண்டாம், நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன் சரியா, நீ இருக்கிற ஒர்க்கெலாம் பார்த்துக்கோ சொல்லிருப்பாங்க. இப்போ தானே மேரேஜ் முடிஞ்சிருக்கும். இப்போ ப்ரெசென்ட் வந்துடுறாங்க. ஓகே பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம இப்போ கார் ஸ்டாப் ஆகுது, நைட்டு ஆல்மோஸ்ட் நைட் ஆச்சு சேல் வரதுக்கு. இப்போ ஜம்குட்டியை பார்க்குறாங்க. ஜிமின் செல்லம் ஜிமின் சொல்கிறாங்க சங்கா டேங்கா சொல்கிறாங்க, பாருடா வந்துட்டோம் இறங்க சொல்கிறாங்க. வந்துட்டோமா சொல்கிறாங்க, சேல் வந்துட்டோமா சொல்கிறாங்க. அச்சோ நைட்டில் வந்துருக்கோம்ல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறேன் வா சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கொடுத்து ஜம்குட்டியை போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம நம்ஜின் வந்துட்டு ஜாப் வந்துட்டு இது வாங்கிட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாரு. ஓகேவா, ஏன்னா ஜெஸ்லாண்டு வாங்கிட்டாரு. ஏன்னாக்கா ஜின்னு இதுக்கு தனியாக இருக்கக்கூடாது, அவர் ரெஸ்ட் ஆஃப் லைஃப்ல அவர் கூட இருக்குன்றக்காக அவர் அங்கே போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் இங்கே வந்துட்டாங்க. நம்ஜின் போயிட்டா ஜெஸ்லாண்ட் போயிட்டாரு, ஜின்னு கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜிம் வராங்க. ஜம்குட்டியை பார்க்குறாங்க. வீடு எப்படி இருக்க சொல்லிட்டாங்க. இது ஜம்குட்டியும் டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஜிம்முக்காகவும் அவங்க 3 பேருக்காகவும் கட்டியிருப்பாங்க. வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. அச்சோ இது எனக்கா சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தான் ஓகேவா, உனக்காக நாங்கள் 2 பேர் கட்டினது ஓகேவா சொல்லிட்டாங்க. பட் 3 பேர் இருக்க போகிறோம் வீடு சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பேருக்கு அழகாக இருக்கு ஜம்கா சிலவங்களும் வந்து பாரு சரி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள போய் பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் போய் ஃப்ரேம் தான் வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்க இது எந்த சொல்லிட்டாங்க. ஆமாம் இது அப்பா தான் சொன்னாரு, நாங்கள் கேட்டோம் எந்த பிக்சர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அப்பா செலக்ஷன் பண்ணாரு சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க என் டேடா செலக்ஷன் பெஸ்ட்டு தான் சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ரொம்ப டயர்டாக போய் தூங்கலாமா சொல்லிட்டாங்க. ஓகே ஜம்கா சரி 3 பேர் படுத்துட்டாங்க. ஏன்னா 1 வீக் ஆகுது வீட்டில் உள்ள எல்லா திங்ஸை செட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்காட்டி பாருங்க என்ன எட்ட மாட்டேன் சொல்கிறாங்க. எட்ட மாட்டேங்குது அங்கே பாரு இதெல்லாம் அட்ஜஸ்டபிள் டேபிள் தான் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இங்கே பாரு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் பாரு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ 1 வீக் ஆச்சு. 1 வீக் ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. மா சொல்கிறாங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறது கேட்குறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைம்மா ஜங்குக்கிட்டேவும் இன்னமும் அப்படியே இருக்காங்கம்மா சொல்கிறாங்க. அப்படியே இருக்காங்களா சொல்கிறாங்க. அப்போ நீ தான் இப்போ ஃபஸ்ட்டு மூவ் பண்ண சொல்கிறாங்க. நான் எப்படிமா சொல்கிறது, அவங்க 2 பேரும் வந்து நான் சின்ன பையன் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு வர எப்படி சொல்கிறேன்னு தெரியலம்மா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே அம்மா ஒரு ஐடியா தரவா சொல்கிறாங்க. ஏன்னா ஜின்னுக்கு அவங்க அம்மா தான், ஜிம்முக்கு தான் அவங்க அம்மா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே. இப்போ ஜிம்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு நான் ஒரு பாஸ் அனுப்புகிறேன் ஓகேவா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா சொல்லிட்டாங்க. யாரும்மா சொல்லிட்டாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஜிம் ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ சின்ன ஃபோனை வைக்கவும் இந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு டோர் பண்ண ப்ரெஸ் ஆகுது. ஜிம் ஓப்பன் பண்ண பார்த்தா ஒயன் இருக்கா. ஒயன் சொல்லிட்டாங்க. ஒயன் ஹோபி ஹாங் சொல்லிட்டாங்க. உள்ள வரலாமா சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருக்கு டியூட்டியில் ஓகேவா எனக்கு லீவு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு எங்களுக்கு லீவு தான், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா சொல்லிட்டாங்க. என்ன ஹெல்ப் சொல்லிட்டாங்க. உன் பெட்ரூமா டெக்கரேட் பண்ணா சொல்லிட்டாங்க. டெக்கரேட் பண்ணவா ஆமாம் எனக்கு சின்ன ஹேங் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என் குழந்தைக்கு எதுவும் தெரியல, எனக்கு கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க. டேக்கோ ஜம்க்கு சர்ப்ரைஸ் பண்ணமா சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஏதோ நான் என்ன குழந்தை நினச்சிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா நான் ஏதோ ஹாஸ்டலில் இப்போ தான் வந்திருக்கேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜேவ போகும் நம்ம ஒயன் தான் ரொம்ப டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக கேண்டில்ஸாக வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. ஜிம் அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க. இது அம்மா செலக்ஷன் பண்ணாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா ஆன்லைனில் செலக்ஷன் பண்ணிட்டு கொடுத்தாங்க சொல்லியா சொல்லிட்டாங்க. இதை ஆர்டர் பண்ணி விட்டாங்க, நான் ரிசீவ் பண்ணிட்டேன் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. என் வீட்டு அட்ரஸ் தான் ரிசீவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வாங்கிக்கிறாங்க. இது நான் போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. போட்டுக்கோ சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் கிளம்பு வா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. கிளம்புறோம் ஓகேவா என்ன சரியாக இருக்கும் நான் கிளம்புறோம் சொல்லி ஜின்னு ஜேவப்போம் ஒயன் கிளம்பிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சு அம்மா எனக்கு எல்லா ஹெல்ப்பும் அவங்களே பண்ணுறாங்க. அங்கே இருந்தாலும் அவங்க லவ் பண்ணுறது என்கிட்ட அப்படியே இருக்க சொல்லிட்டு ஜிம் எனக்கு விட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி நவசாக இருக்கே சரி ஓகே சரி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குட்டே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஜிம்மில் பார்க்குறப்ப ஹாப்பினஸ்ஸே. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்டா ஹனிமூன் போகலாமா கேட்குறாங்க. டே பார்க்குறேன் டே இப்போயே கூட்டு போன ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குண்டா, கொஞ்சம் டைம் போட்டுண்டா சொல்லிட்டாங்க. டைம் போட்டுமா சொல்கிறாங்க. ஏன்னா அப்புறம் நம்ம தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும், ஏன்னா ஜிம்முக்கு குழந்தைலாம் சொல்லிட்டாங்க. டே இருக்குண்டா பரவாயில்ல ஓகே பொறுமையாக ஸ்டெப் எடுத்துக்கலாம். இப்போ என்ன அவசரம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு வந்து சேவலை சுற்றி காட்டல, ஸ்லோவாக சுற்றி காமிக்கணும், அவனுக்கு வந்து நிறைய பழகும்லாம் இங்கே சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு எதுவுமே ஜிம்மில் பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே கொஞ்சம் அமைதியாடா சொல்லிட்டாங்க. எனக்கு உனக்கு அவசரம்டா ஜம்கா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நானும் பரவாயில்ல நான் அப்படி சொல்லிடுவேன், நீ சொல்லாமலே எல்லாம் முடிச்சுடுவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தேத்தை சச்சிட்டு இருக்காங்க. வாடா சொல்லி போகிறாங்க. 2 பேர் வீட்டுக்குள்ள வராங்க. இங்கே பார்த்தா வீடு வந்து அமைதியாக இருக்கு. ஜிம்மின் செல்லம் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்த்தா காணும். ஜிம்மின் எங்கே இருக்கா சொல்லிட்டாங்க. ஜங்காட்டே ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ரூமில் இருக்கே ஹாஸ்டல் மேலே வராங்க. 2 பேரும் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரூம் டோர் ஓப்பன் பண்ணதும் ஸ்டன் ஆயிடுறாங்க. அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரெண்டாவது பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மில் காணும். ஜிம்மின் எங்கே இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் தான் எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக கேண்டில்ஸ் தான், ரோஸ் பட்டல்ஸ் அழகாக இருக்குது. அது பெட் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் இன்னும் படிச்சு இனிமே போட்டிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க ஜங்காட்டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எங்கடா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது விஎம்கே என்ன போட்டிருக்கு, அது விமின் குக்குன்னு
பண்ணுறது விஎம்கே தான் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்க் பார்க்குறீங்க இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின்தா அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, அப்போ தான் வெளில வர சொல்கிறாங்க. எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து கபடி கபடி ஒழிச்சிக்கிட்டு இருக்காரு. கபடி பக்கத்தில் இப்போ நம்ம ஜங்கிட்டேவும் சரி ஓகே இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. புரிஞ்சிச்சு ஜிம்லேருந்து ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க போய் டோரில் லாக் பண்ணிட்டு பார்க்குறாங்க எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம் தான் அப்படியே அந்த கபடி ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. பார்த்தா கபடி பக்கத்துலேருந்து வெளில வராங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஒரு ஏஞ்சலாகவே இறங்க அந்த மாதிரி இருக்குது. ஜிம் ஜங்குட்டையும் பார்க்குறாங்க. முகத்து கை வச்சுட்டாங்க. அவ்வளோ அழகாக ஃபுல் நெட் கிளாஸ் வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. சேட்டையும் பார்க்குறாங்க. டார்க் மெரூனில் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காட்டே எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் யோசிக்கிறோம் எனக்கு பயமாக சொல்கிறாங்க. யோசிக்கிறோமா நீங்கள் வந்துட்டு ஒருவேளை நான் சின்ன பையன் நினச்சிட்டு யோசிக்கிறீங்களா என்னமோ சொல்லிட்டு அதுதான் நானே மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு கிஃப்ட்டாக அவங்க கொடுக்கலாம். என்ன 3 இயர்ஸ் நீங்கள் என்ன நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களே அதுக்கான ஒரு கிஃப்ட்டாக என்னையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் ஜேஓபி அவங்க வாங்கி தான் பண்ணாங்க. ஆனால் நான் வந்துட்டு இதெல்லாம் என்னோட முழு விருப்பத்தை தான் பண்ணியிருக்காங்க. சரியா எனக்கு ஓகே தான், ஹாப்பி தான். உங்களுக்கு ஓகேனா இப்போ ஸ்டார்ட் பண்ண லைஃபை இல்லைனாக்கா இன்னும் கூட டேஸ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜங்குட்டையும் பார்க்குறாங்க. ஐயோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி ஜங்குட்டையும் பார்க்குறாங்க. இல்லைடா உனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு ஓகே தான், ஆனால் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஜங்குட்டையும் பார்க்குறாங்க. அம்மா அந்த ட்ரெஸ் யார் வாங்கினா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கா அது வா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க எப்படி சொல்கிறது ஜிம்முக்கு மாதிரி இருக்குது நான் தான் சொல்கிறாங்க. நீ அவங்க நான் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு டாக்டருக்கு இல்லையே இந்த ட்ரெஸ்ஸும் சொல்கிறாங்க. சரி உண்மையை சொல்லிட்டா அம்மா வாங்கினாங்க. அம்மா தான் ஒயினாக்காவுக்கு அட்ரஸ் ஒயினாக்கா இருக்காங்கன்னா அவங்க அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்களா அக்கா வந்து கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்குட்டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பரவாயில்ல சின்ன ஹேங்கர் நல்ல டேஸ்ட் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபுட்டு கூட இன்றைக்கி குக் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஜங்குட்டே பார்க்குறாங்க. யார் குக் பண்ணி சொல்கிறாங்க. இல்லைன்னா குக் பண்ணவே இல்லை நான் அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஃபுட்டே வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு டைம் இல்லையே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்தா டே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீ ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குற டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போ அப்போ சொல்லிட்டு டே போயிடுறாங்க. டே சொல்கிறாங்க நான் போய் வெயிட் பண்ணுறேன் போட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு ரொம்ப ஆசை மேலே சரியாக சொல்கிறாங்க. லவ் இருக்குதா லவ் தாண்டி ரொம்ப கிரேஸ் லவ் இருக்குல்ல அது நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போயிட்டு ஜங்கு பார்க்க க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ 2 பேரும் வெளில விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக போயிட்டு இருக்கு எல்லாமே. ஜங்கு பார்க்குறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு தான் 3 இயர்ஸ் பிஃபோர் ஒன்று இப்பெல்லாம் கிஸ் பண்ணதில்ல சொல்கிறாங்க. 1 வீக் கிஸ் கூட பண்ணல எனக்கு நீ டயர்டாக இருப்பா சொல்லிட்டு அப்படி விட்டுட்டோமா சொல்லி ஜங்கு தான் ஜிம்மோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் டே வந்துச்சுமா உட்காந்துருக்காரு கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. இப்போ அப்படி இந்த பக்கம் நம்ம ஜங்கு தாண்டா ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. டைம் போகுது. ஜங்கு பார்க்குற டே பார்க்குறாங்க. என்னது ஆல்மோஸ்ட் 5 hours ஆகிருக்கும் இன்னும் வரல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா டேப்பா அவன்லாம் சொல்கிறாங்க. டேப்பு ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு விட மனசு இதே சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சரி ஓகே நான் போகிறேன் ஸ்டேஜ் போயிடுறேன் 2 பக்கம். இப்போ ஜங்கு தான் போ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு உள்ள நம்மடா சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சரி வச்சுக்கிறேன் அவனை வந்து வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுறாரு 2 பக்கம். டே வராங்க. டே வந்து ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டயர்டாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் ஹரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் டேவை இருந்து க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் ஈக்குவலாக தராங்க. இப்போ டேக்கு இன்னொரு இருக்குது பாரு நீ ஓகே வச்சுட்டாங்க. நான் ஓகே டே ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ரொம்ப நேரம் போகல ஒரு 2 hours டே முடிச்சிட்டாங்க. வேண்டாம் ரொம்ப பாவம் குழந்தை கஷ்டப்படுறா சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்க டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. லவ் யூ டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறான். அப்போ எனக்கு இல்லையா குக்கிக்கு லவ் இல்லையா சொல்லிட்டாங்க. குக்கிக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவன் டேட்டே நான் குக்கி இல்லையா சொல்லிட்டாங்க. ஓ அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனால் நீ சொல்லிட்டாங்க டே நான் கொஞ்சம் அப்படி இருந்துட்டு ஓகே அதுக்காக லவ் குறைச்சா சரியா சொல்லிட்டாங்க. நானும் லவ் யூ சொல்லிட்டு ஜங்க் வராங்க. இப்போ ஜிம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பிங்க பாரு இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஓகேவா நீ ஹாப்பியாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. சரி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் இருந்தடா ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கிட்டேவும் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. 2 பேரும் சீக்கிரம் போய் கிஸ் பண்ணிட்டு மெதுவாக எஞ்சி போய்ட்டு குளிச்சுட்டு கீழே போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. ஐயோ நான் ஃபுட் ஒரு மேக் பண்ண வர ஜிம் பார்த்துருக்காங்க. எப்பவும் போல அம்மாட்ட கேட்டுருந்தது. ஜிம் ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நெக்க ஃபுல்லாக அவ்வளோ கிஸ் அது பார்க்குற ஹாப்பியாக இருக்குது சார் ஓகே சொல்லிட்டு என்ன ஜிம் சொல்லலாம் சொல்லிட்டாங்க. குக் பண்ணுமா ஏதாவது ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கம்மா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லலாம் ஜிம் சொல்கிறாரு. இப்போ ஜிம் இவ்வளோ போட சொல்லிட்டாங்க. ஐயோ எவ்வளோ போடுறது கம்மியாக போட சரியா சொல்லிட்டாங்க. சரிம்மா சொல்லிட்டு அம்மா சால்ட்டு இவ்வளோ போதுமா சொல்லிட்டாங்க. கம்மியாக போட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் எல்லாமே கம்மியாக போகிறாங்க. அப்புறம் கம்மியாக தான் சாப்பிட்டுருக்காங்க. அதிகம் போய்ட்டு சாப்பிட முடியாது சரியா சொல்லிட்டாங்க. ஓகே மாஸ்டர் ஜிம் எல்லாமே குக் பண்ணிருக்காங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எல்லாம் முடிச்சிட்டே பாசிட்டாங்க. முடிச்சிட்டு மாஸ்டர் டேஸ்ட் பண்ணி பாரு சொல்லிட்டு ஜிம் வாயில் வச்சு பார்க்குறாங்க. அம்மா ஓகே தான் மாஸ்டர் ஓகே தான் நான் சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே சொல்லிட்டு பார்த்து சரி ஓகே தாங்க அவங்க ஏஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ கொடு சரியா சொல்லிட்டாங்க. ஓகே மேம் பாய் சொல்லிட்டாங்க. பாய் தாங்க ஜிம் சின்ன ஃபோன் வச்சுறாரு.
இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஜங்காட்டே எந்திரிங்க சொல்லிட்டாங்க. ரெண்டு பேர் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க எந்திரிட்டேன் நான் எந்திரிச்சாங்கக்கா, நான் குளிச்சிட்டேன், 2 பேர் எந்திரிங்க. ஓகே ஃபுட்டெல்லாம் கூட குக் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. ஃபுட்டா நீ குக் பண்ணியா சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஒரு டைம் ஜிமின் குக் பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டு நல்லாவே இருக்காது. அவரே வந்து யூடியூப்பில் பார்த்து குக் பண்ணியிருப்பாரு, நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம ஜங்குட்டேக்கு பயம் வருது. இங்கே பாருங்க எனக்கு பயப்படுறீங்க, அம்மாட்ட கேட்டால் குக் பண்ண சரியா, அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்குது ஃபுட்டு சொல்லிட்டாங்க. ஜங்குட்டே பார்க்குறேங்க. அங்கே பாருங்க நல்லா கூட நாங்கள் சாப்பிடுவோம் சரியா சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம், நல்லா ஃபுல்லாக சாப்பிட வேணாம், நல்லா குக் பண்ணிடுவோம் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் குளிச்சுட்டு கீழே வராங்க. இப்போ இந்த ஜிம்மில் ஃபுல்லாக சாப்பிட முடியாங்க. ஜங்குட்டேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இருங்க நானும் சாப்பிட்டு கட்ட ஜிம் தான் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நல்லா தான் இருக்குது சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. ஜங்குட்டே அச்சோ சரி ஓகே சாப்பிட்றாங்க. பார்த்தா ஃபுட்டு நல்லாவே இருக்கு உண்மையாகவே. செல்லாம் உண்மையாக ஃபுட்டு நல்லா இருக்குது சரியா சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஓகேவா, நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே பரவாயில்ல ஜங்கா, நான் கற்றுக்குறேன் எல்லாமே சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் சொல்லிட்டாங்க. 2 பேருமே ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்க லைஃப் அழகாக போயிட்டு இருக்கு. வீக்கெண்டில் ஜிம் ஜாங் போட்டு 3 பேருமே வெளில சுற்றிட்டு இருப்பாங்க, வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. எங்கள் பார்த்து கொரியாவே ஜிம்னாக்கா நம்ம பஸ்ஸையோட சுற்றி பார்த்துட்டாரு ஜிம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போ இந்த டே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்புறம் எங்களுக்கு பத்திரமா வைக்கலாம் கிளம்புவா சொல்லிட்டாங்க. எங்கே போகிறீங்க சொல்லிட்டாங்க. அது ஹான்ஜோ வரைக்கும் போகிறோம் சரி, ஒரு கேஸ் விஷயமா நான் ஷுகாவும் போகிறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. நீ பத்திரமா இருக்கே சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜங்கா பார்த்துக்கோ சரியா சொல்லிட்டே போயிடுறாங்க. இந்த ஜங்க் பார்க்குறாங்க. நீ எதுக்கு பார்க்குறா சொல்லிட்டாங்க. அதுவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க சோஃபாவில் ட்ரை பண்ணுமா சொல்லிட்டாங்க. சோஃபாவில் ட்ரை பண்ணுமா சொல்லிட்டாங்க. ஜங்கா ரொம்ப மோசம் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி தான்டா சரியா அட்ஜஸ்ட் பண்ணி தங்கல சோஃபாவில் ஓகேவா சரி. ஜிம் பார்க்குறாங்க. தேட்டி பாய் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட தானே இருக்கும் சொல்லிட்டாங்க. ஜிம்னா சரி ஓகே சார். இப்போ ஜங்குக்கிட்டே ஜிம் ஜாங்குக்கு தான் 2 பேரும் சோஃபாவில் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப அதிகமாக ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம டீச் பண்ண விட்டு ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டு லைஃப் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப கொஞ்சிட்டு ரொம்ப க்யூட்டாக பார்த்துருக்காங்க. அவ்வளோ பேபி மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் இந்த பக்கம் நம்ம ஒரு 2 days ஆஃப்டர் தான் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. போயிட்டு வரோம் சொல்லிட்டாங்க. பஸ்ஸுக்கு போகிறாங்க போய் வரடா அப்படி ஜங்குட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கும் சரி ஓகே டியூட்டி வர மாற்றி போகிறானுங்க சரி பார்த்துருக்காங்க. போடா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்ட்டு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம மூவி போகிறோம் சரியா சொல்லிட்டாங்க. மூவிக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஓகேவா ரொமான்டிக் மூவி போகலாமா சொல்லிட்டாங்க. ஜிம்னா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு டேவும் ஜிம்மில் மூவிக்கு போகிறாங்க. மூவியில் போய் பார்த்தா டே சும்மாவே இல்லை மூவி பார்க்கணும் சார் ஃபுல்லாக நம்ம ஜிம்முக்கு ரொமான்ஸ் அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறது ஏன்ட்டு அந்த மூவிக்கு கூட்டமே வரல சொல்லிட்டாங்க. அது வா சொல்லிட்டாங்க. நல்லா கப்பல்ஸ் தான் வருவாங்க சரியா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே எங்கள் பாரு லிப்ஸ் பெயினாக இருக்குது சொல்லிட்டாங்க. பெயினாக இருக்கா அப்படி சொல்லிட்டு டே போய்ட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே வந்து எத்தனை டைம் கிஸ் பண்ணிப்பா சொல்லிட்டாங்க. 50 டைம்ஸ் பண்ணிப்பா சொல்லிட்டாங்க. ஜோ ஜிம் பார்க்குறாங்க. டேக்கு யாரும் ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப டைம் ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது வீட்டுக்கு போய்ட்டு ரொமான்ஸ் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க ஜிம் சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுத்துட்ருக்காரு. அவங்களும் ஜிம் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லவ் பார்த்துக்குறாங்க. அப்படியே சராக போயிட்டுருக்கு. ஒரு 6 months ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எங்கள் பாரு அங்கே டஸ்ட்டாக போகிறாங்க பெருக்க சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஓகேடா சொல்லிட்டு டஸ்ட்டாக பெருக்கிட்டு இருக்காங்க. டேட்டி பேசாமல் வேக்கிங் க்ளீன் வச்சு க்ளீன் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் இல்லை நம்ம பண்ணால் தான் க்ளீனாக வரும். இல்லை அது நல்லா பண்ணணும் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு டேவும் ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிச்சனில் பார்த்தா ஒரு பாசம் தான். ஜிமின் உனக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டாங்க. ஜம்கா இந்த ஃபுட்டு பண்ண அந்த ஃபுட்டு போட சொல்லிட்டாங்க. அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதான் ஓகேவா ஜிம் வந்துட்டு ஒரு 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உட்காந்துருக்காரு சோஃபாவில் அழகாக வெளியே வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துருக்காரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு. இந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு பக்கம் அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பசங்க வராங்க. அவ்வளோ வரலாமா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு ஷுகாங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோ வரலாமா சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா பயங்கர சிரிப்பாக இருக்கு. என்னடா பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. ஏன் ஹேங் சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. ஹேங் இதுனா ஹேங் இருக்க சொல்லிட்டாங்க. புரியுது உங்களை எப்போதும் ஆஃபீஸாக எத்தா பார்த்து பழகிடுச்சா இப்படி பார்க்குறதுக்கு ஒன்றும் காமெடியாக இருக்க சொல்லிட்டாங்க. இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. ஃபேமிலி மேன் அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ நான் ஃபேமிலி மேன் இல்லையா சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படி சொல்லிட்டு ஷுகா ஜங்கு சொல்லிட்டுருக்காங்க. பத்து பக்கம் ஷுகர் பார்க்குறாங்க. என்ன விஷயம் வந்து ஹேங் சார் ஜிம்னு கேட்குறாங்க. ஒன்னோட அந்த டேக்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்து வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே ஃபைல் எங்கே வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு வரலாம் சொல்கிறாங்க. வேண்டாம் நீ எடுத்துகிட்டு போய் இருந்துருக்கதை நான் போய்ட்டு வர சொல்லிட்டு டே போகிறாங்க. போய் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இந்த ஷுகா சொல்கிறாங்க. இப்போ ஷுகா சரி ஓகே போயிடுறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு வந்துட்டு நம்ஜுன்னு சொல்கிறாங்க. என்ன ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம பசங்க ஜிம்மில் நாங்கள் கூட்டு வந்துடலாமா சொல்கிறாங்க. இங்கேயா சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று சனியில் ஒத்துப்பாங்களா சொல்கிறாங்க. யார் ஜங்குட்டியாவும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. கேட்டால் ஒத்துப்பாங்களா சொல்லிட்டாங்க. ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜிம்மை கூட்டு வந்துடுமா சொல்லிட்டாங்க. இப்போ ரன் மேலே பார்க்குறாங்க. வேண்டாப்பா அவங்க கூட இருக்கிறது சரியா சொல்லிட்டாங்க. ஏன்மா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா அவங்க ஜிம்மில் கூட வந்துட்டு இருக்கிறதா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜிம்மில் ரொம்ப டேஸ் அவங்க புரிஞ்சிருக்காங்க இல்லையா. அது ரொம்ப ஜிம்முக்கு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கும். அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களே சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. நம்ம போய் பார்க்கலாம். ஓகே நம்ம போய் பார்த்துட்டு மட்டும் வரலாம். பேபி ஷவர் மாதிரி எங்கே பண்ணலாம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த பிளஸிங்ஸ் பண்ணுவாங்களா சொல்லிட்டாங்க. அதுதான் பேபி ஷவர் மீனிங் வந்து பிளஸிங்ஸ் ஓகேவா. அது அங்கேயே பண்ணிட்டு வந்துடலாம் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 1 week ஆஃப்டர் நம்ம இந்த பக்கம்
நம்ம நம்ஜனோட ஃபேமிலி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஜங்கோட ஃபேமிலி, டேவோட ஃபேமிலி, காய் ஜேகப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒயன் சுகா எல்லாம் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு அது பிளஸிங்ஸ் ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிஃப்ட் கொடுத்து சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு, ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, நம்ப முடியல. நம்ஜனா இவன் இப்போ தானே பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தையா தெரியுறாங்க, சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, பாரிச்சு ஆச்சலும் உனக்கு அம்மா கூட இருக்கணும் ஆசை இருக்கா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு உங்க கூட இருக்கணும் ஆசை இருக்குது, சேம் டைம் ஜங்க் கூட விட்டு வர முடியாது, அவங்க வேறு நான் எல்லாமே இருக்கவே மாட்டாங்கம்மா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க, 2 பேரும் குழந்த மாதிரி இருக்காங்கம்மா சொல்கிறாங்க. புரியுது அப்போ சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேம்மா ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லுவோம், நான் டெலிவரி டைமில் அம்மா வரவா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ சின்னக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஜங்குட்டி அங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தர் மற்ற வந்துட்டு இருந்துக்கோங்க வீட்டில் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் தனியாக கூட சரியாக சொல்கிறாங்க. ஏங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மில் கால் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஜங்கா பண்ணுறா சொல்கிறாங்க. கால் வீங்கிருக்குள்ளா சொல்கிறாங்க. அது இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தான் ஜிம் வந்துட்டு அவர் லேப்பில் சாப்பிட்டு வச்சிருக்காரு. 2 பேரும் அவ்வளோ பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என் லைஃப் 2 பேரும் வந்ததுக்கும், என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணதுக்கும், என்னை லவ் பண்ணதுக்கும், எனக்காக வெயிட் பண்ணதுக்கும், எனக்கு இவ்வளோ அழகாக லைஃபை கொடுத்ததுக்கும், இவ்வளோ லவ் கொடுத்ததுக்கும், ஈவன் என்னை ஒரு அம்மா வாக்குறதுக்கும் சொல்கிறாங்க. ஜம்கிட்டே பார்க்குறேன், என்ன பேசுகிற நீ, இதெல்லாம் இதுக்கெல்லாமல் தேங்க் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இல்லை உண்மைதான் சரியாக சொல்கிறாங்க, என்னை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. அம்மா வாக்குறதுக்கு சந்தோஷம், நாங்கள் தானே ஹாப்பி, நாங்கள் தானே அப்பா வாக்குறதுக்கு ஹாப்பி சொல்லுங்கள், நாங்கள் தான் தேங்க்யூ சொல்லணும் சொல்கிறாங்க. இல்லை நான் தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க போய் பார்க்குறாங்க. உண்மை சொல்லவா சொல்கிறாங்க. 2 பேரும் நேட்வொர்க் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. உண்மை சொல்லாக்கா, நீங்கள் 2 பேர் நீ வந்து எங்கள் 2 பேர் லைஃப்பில் வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு சரி. எங்கள் லைஃப்பில் வந்து பிகஸ்ட் கிஃப்ட் நீ தான். எங்களுக்கு எப்படிலாம் லவ்வோ நாங்கள் கேட்குறோமோ அப்போல்லாம் அள்ளி கொடுக்குற ஒரு பாசம் நீ தான். ஓகேவா, எங்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்துலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எங்களை எப்படி கேர் பண்ணிக்கிட்டு குக்கிங்கே வரது அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். வீட்டில் எல்லாருக்கும் பார்க்கணும் ட்ரை பண்ணுவேன். இவர் வீட்டில் பொறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே போதும் தெரியுமா, அவ்வளோ நல்லா கேர் பண்ணுறேன். எனக்கு எங்கள் 2 பேருக்கும் சார் நீ கிடைச்ச ஒரு லக்கி சாம் தெரியுமா சொல்கிறாங்க. நிச்சயமா எதுவுமே பண்ணணும். ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட சரியாக சொல்கிறாங்க. எத்தனை குழந்தைங்களும் பிறக்கட்டும், ஆனால் எனக்கு சரி ஜாம் எனக்கும் சரி டேக்கு சரி நீ தான் வேர்ல்டு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு. லவ் ஜங்கா லவ் டே சொல்கிறாங்க. தேங்க்யூடா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் டூ சொல்லிட்டு இப்போ அப்படி ஜிம் பார்க்குறாங்க. நல்ல வேலை ஒரே டைமில் பேபிஸ் ஒர்க் போகிறாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஏன்னா ட்வின் பேபிட ஓகே ஸ்டமக்கில் ட்வின்னு தான். ஆனால் ஜங்கா கேர்ள் பேபியாக இருக்குமோ பாய் பேபியாக இருக்குமோ சொல்லிட்டாங்க. தெரியலையே சொல்லிட்டாங்க. ஒரு 1 கேர்ள் ஒரு பாயாக இருக்குமோ சொல்லிட்டாங்க. தெரியலையே சொல்லி பார்க்குறாங்க. எது வந்தானே ஓகேவா, உனக்கு பெயின் இல்லாமல் பிறந்தா சரி சரியாக சொல்லிட்டாங்க. பரவாயில்ல பெயின் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தானே சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. நாங்கள் என்னென்னு சொல்கிறது, நீங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏஞ்சல்ரா சொல்லி 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ விட்டே இருந்துச்சுக்கீங்க லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஏஞ்சல் தான் சரியாக சொல்லிட்டாங்க. நம்ம 3 பேரும் யாரும் பிரிக்க முடியாது சரியாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சற்று ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு இப்போனாக்கா பர்த்டேஸ் பாஸ் ஆகிடுச்சுக்கடா. ஜிம்மு கிளம்பி டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு. ஜின்னுக்கு நாங்கள் பதட்டமாகவே இருக்குது. நம்ம போகலாமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. அங்கேருந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்முக்கு பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஒயர் சுகர்லாம் நின்றுருக்காங்க. நான் நம்பிட்டு நம்ம ஜங்க் ஃபோன் பண்ணி சொல்லவே அவங்க பதறுவாங்க சொல்லிட்டு குழந்தை பதக்கம் சொல்லிக்கலாம் விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்பிட்டு ஜின்னு தான் அங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரீச் ஆகிட்டாங்க. பார்த்தா வீடு போட்டிருக்கு எங்கே காணும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டாங்க. ஏங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏங்க சொல்கிறாங்க. என்ன உங்கள் வீடு பிடிக்கும் எங்கே நீங்கள் ஜிம்மின் ஜங்க் எங்கே சொல்லிக்கிறாங்க. ஏங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் டக்குனு ஃபோன் கட் பண்ணிட்டு லொக்கேஷன் ட்ராக் பண்ணி போயிடுறாங்க. போய் பார்த்தா அந்த பக்கம் ஜங்குட்டே வந்து அங்கே பாருடா உள்ள சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்காட்டே வேலைக்கு சொல்லிட்டாங்க. ஒன்றும் சுற்றி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஃபைனில் இந்த க்யூட்டாக நம்ம 2 பாய் பேப்ஸாக ஜிம்மில் பார்த்து எடுத்துடுறாங்க. இப்போ ஜங்குட்டே கையில் ஆளுக்கு ஒரு பேபி தராங்க. இப்போ ஜிம் பார்த்தா மயக்க மாட்டார் பேப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம ஜங்குட்டையில் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் வெளியே எடுத்துடுறாங்க பேபியை. பார்த்தா அந்த அம்ஜம் சின்ன ஓடி வராங்க. பார்த்துடுச்சு நான் ஜங்கு கப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹேங் நாங்கள் அப்படிங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்படிங்க அப்படி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு கையில் ஆளுக்கு ஒரு பேபி வாங்குறாங்க. பார்த்தா 2 பாய் பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக பிறந்திருக்காங்க. அதுவும் கரெக்டாக யார் மாதிரி பேசணும் அப்படியே கரெக்டாக இருக்குது. ஜங்க் மாதிரி ஒரு பேபியும் நம்ம டேமர் ஒரு பேபியும் பிறந்திருக்காங்க. ஜின்னால் நம்பவும் இல்லை. என் குழந்தை சொல்கிறாங்க. அங்கே பாருங்க உங்கள் குழந்தை கொண்டு சரியாக அது கொஞ்சம் மயக்கமாயிட்டேன் அவ்வளோதான். அவன் சீக்கிரம் ஐசோட் பண்ணுறோம். இன்னும் ஹேங்க சொல்கிறாங்க. ரொம்ப துடிச்சிட்டேன் நான் பெயினாக இருக்குமா பெயினாச்சு சொல்கிறாங்க. என் ஒன்றும் சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி வச்சு பக்கத்துலாம் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்ஜின் பார்க்குறாங்க. நீ தான் ரொம்ப அழுது சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஜின்னா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஒரு ஓகேவா சொல்கிறாங்க. 2 குழந்தைங்க அவ்வளோ இருக்காங்க. வச்சு லட்டு மாதிரி இருக்காங்க பாருங்க ஏன் சொல்கிறாங்க. ஏன் லட்டு மாதிரி 2 குழந்தைங்க சொல்கிறாங்க. இப்போ ஷோ பார்க்குறேன். இல்லை இவனை பார்த்தா ஜம்குமார் இருக்குது, அவனை பார்த்தா டேமாக இருக்குது சொல்கிறாங்க. அது வேணா உண்மைதான். இருந்தாலும் என் லட்டு பார்த்து குழந்தைங்க சொல்லிட்டு ரொம்ப 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கலாம். குழந்தைங்க அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இவர் 3 ஹவர்ஸ் சாப்பிட்டதில்ல. ஜிம்மில் ஐஸ் பண்ணுறாங்க.
இந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க ஜிமின் செல்லாம் சொல்கிறாங்கம்மா எப்போமா வந்தீங்க சொல்லிட்டாங்க வச்சவங்க பாரு ஸ்டைல் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு எடுத்தாங்க சொல்கிறாங்க அது கொஞ்சம் பெயினாச்சுமா இப்போ ஓகேம்மா சொல்கிறாங்க இப்போ ஓகே எடுத்தாங்க சொல்கிறாங்க இப்போ ஓகே தான்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்க்குறப்போ சொல்கிறாங்க சின்ன பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க அது நீங்கள் ரொம்ப எங்கேஜெலாம் சொல்கிறாங்க இப்போ பாரு இப்போவும் நான் உன் ஏஜில் தான் நானும் குழந்தை பார்த்துருக்கேன் சரியா நீயும் ஏஜில் தான் குழந்தை பார்த்துருக்கேன் ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு அம்மா தேங்க்யூம்மா என்ன நீங்கள் என்ன அந்த வேர்ல்டுக்கு ரொம்ப அழகாக என்ன பார்த்து பண்ணி கொண்டு வரதுக்கு சொல்கிறாங்க அப்படியா அவங்க தேங்க்யூலாம் சொல்கிறேன் பையன் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க தேங்க்யூ அம்மாவும் சொல்கிறாங்க அச்சோ என் தங்கம்டா நீ எனக்கு பையனை பிறந்து இல்லை வரேன்டா சொல்கிறவங்க சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அம்மா நான் உங்களை மாதிரியே பையனை பசங்களை வளர்க்க சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க அவங்கள மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்போ கொஞ்சம் தான் சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறவங்க சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா சரி எங்கள் கிராண்ட்சன் பாவம் சொல்கிறாங்க போங்கம்மா நீங்கள் என்கிட்ட மட்டும் கோவமாலாம் பேசுறீங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க உங்கள் கிராண்ட்சன் மட்டும் மாறிட்டீங்களா சொல்கிறாங்க அது அப்படி தானே சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த பக்கம் ஜம்கிட்டேவும் கிட்டே வந்து ஜிம்மில் பொருள் யூஸ் பண்ணுறாங்க தேங்க்யூடா இவ்வளோ அழகாக கிஃப்ட்டை கொடுத்தது சொல்கிறாங்க ஜம்கா டே லவ் யூ பயந்துட்டீங்களா சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு தெரியுமா சொல்கிறாங்க ரொம்ப பயமுறுத்திட்டா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது நம்ம ஜின்னு தாண்டா 1 மந்த் இங்கே தான் இருப்பார் 1 மந்த் இருந்து ஜிம்முக்கு எல்லாமே பேபி பார்த்து கொடுத்து சொல்லி கொடுத்துட்டா போயிருப்பாரு சொல்லி கொடுத்து கிளம்பிட்டார் 1 மந்த்துக்கு ஆஃப்டர் இந்த பக்கம் நம்ம ஜம்கிட்டே இப்போ அழகாக போய் பார்த்துக்கிறாங்க மாறி மாறி தள்ளி போட்டுப்பாங்க ஜம்கோட அம்மா பாட்டியோட அப்பா வந்து பார்த்துப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பையன் பேர் வந்து குக்மின் ஜோன் குக்மின் இன்னொரு பையன் பேர் வந்து அந்த கிம் டேமின் ஓகேவா அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க நேம் வச்சுருக்காங்க ஆனால் ஜிம்மோட நேம் வந்து மிக்ஸ்ட் ஆகிருக்கும் மீன்ன்ற நேம் வந்து ஜிம்மோடது அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆச்சிச்சோ க்யூட்டாக இருக்குது நடிப்போம் ஜிம்மு கொஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜங்குட்டேவும் ஏதோ இவங்க 2 பேர் குழந்தைய விட நம்ம ஜிம்மு பார்த்தா கொஞ்சம் தோணுது அவ்வளோ அழகாக இருக்காரு குழந்தை பிறந்த கூட ரொம்ப ஸ்லிம்மா அப்படி க்யூட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு ஜங்குட்டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க என்ன ஜங்காட்டே சொல்கிறாங்க நீ மட்டும் இப்போ அப்படியே இருக்கா சொல்கிறாங்க என்ன இருக்கு ஆமாம் எல்லாருக்கும் வயசானா அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீ மட்டும் குழந்தை பார்த்தா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ லுக்கு எங்கே இருக்கா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜங்காட்டி அடிச்சு போட்டு பேசினா சொல்கிறாங்க இல்லைடா உண்மை ரொம்ப ஹாட்டாக இருக்கடா ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இதே அம்மாட்ட ஃபோன் சொல்கிறாங்க ஐயோ வேண்டாம் அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு சரியாக சொல்கிறாங்க அவ்வளோதான் கொண்டுடுவாங்க என்ன சொல்லிட்டு நம்ம ஜாங்கிட்டையும் சிரிக்கிறாங்க ஏன்னா 6 மந்த் ஆஃப்டர் தான் எதுவுமே பண்ண சொல்லிட்டு சின்ன அவங்க இன்டராக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம் ஒரு வசந்தண்டே அங்கே பேர் குக்மின் டேமின்னு சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க நம்ம இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிற சரியாக சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட வீட்டுக்கு போய் எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா அதுக்கு நான் போகிறதே இல்லை அம்மா தான் அடிக்கடி இங்கே வராங்க எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போலாம் அப்பா வந்துட்டு நம்ம கூட்டிட்டு ஃபாரின் போயிடாரு ஸோ டைம் கிடைக்கல இப்போ நீ நான் அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் அப்பா எல்லாரும் போகிறோம் சரியாக சொல்லிட்டாங்க அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க ஜின்னுமா இருக்காங்களா ஆமாம் சொல்லிட்டாங்க ஜின்னுமாவும் ஜூன்பாவும் பார்க்க போகிறோம் சரியாக சொல்லிட்டாங்க ஓகே அம்மா சொல்லிட்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுவும் ஜின்மா சர்ப்ரைஸ் சரியா சொல்றாங்க சரி 2 பேர் குழந்தைங்க அழகா பேசிட்டு இருக்காங்க அது சமத்தா இருக்கும் நம்ம ஜிம்மு கிட்ட பேச சொல்றதெல்லாம் அப்படியே கேட்குங்க ஜிம் பாக்குறாங்க நான் கூட அம்மாட்ட சேட்டை பண்ணுவோம் நீங்க சரியான சமத்தா இருக்கீங்க சார் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபைனல் அந்த பக்கம் நம்ம டேவும் ஜம் கேன்சல் ஆகுறாங்க ரொம்ப டயர்டா வராங்க ஜிமினா சொல்றாங்க ஜம்காட்டேங்க வண்டிங்களா கிளம்பலாமா சொல்றாங்க கிளம்புமா சொல்லி பாக்குறாங்க மொத்தம் 3 பேர் ஃபுட் ரெடி ஆயிட்டு இருக்காங்க எங்கடா சொல்றாங்க அம்மா வீட்டுக்கு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அதுடா சொல்றாங்க பாரு ஜம்காட்டே அப்படிதான் பார்த்துக்கோங்க கிளம்புங்க ஊருக்கு ஓகே கூட்டிட்டு போங்க நான் அம்மா ரொம்ப மிஸ் பண்ண சொல்றாங்க அதேடா சொல்றாங்க பாருங்க நான் சர்ப்ரைஸா நான் போய் அம்மாவுக்கு போய் சர்ப்ரைஸா நிக்கணும் சரியா சொல்றாங்க இல்லைடா சொல்லிட்டாங்க பாருங்க கூட்டு போக மாட்டீங்களா சொல்கிறாங்க இப்போ ஜங்குட்டேவும் சரி ஓகே கோப்படா சொல்லிட்டு பேர் கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு போனால் போதும் அவனுக்கு அப்படியே ஒரு குதிப்பான் அப்படி சொல்லிட்டு ஜங்குட்டேவை பார்க்குறாங்க எல்லா பசங்களுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படியா சரி ஓகே சரி ஜங்குட்டேவை கிளம்புறாங்க ஃபைனலாக இப்போ 3 பேர் 5 பேர் கிளம்புறாங்க காரில் உட்காந்துருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க எப்படி 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க அப்போ நான் வந்து தூங்குறேன் சரியா சொல்லிட்டாங்க டே பார்க்குறாங்க தூங்க போறியான்னு சொல்கிறாங்க டே பேசிட்டே வாடா சொல்கிறாங்க பேசிட்டே வருமா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இல்லை நான் பேச மாட்டேன் தூங்க போகிறேன் சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சரி தூங்க சொல்லிட்டு ஜிம் தூங்கிறாங்க 2 பேர் தூங்கிறாங்க ஜங்குட்டேவும் மாறி ட்ரைவ் பண்ணாங்க காரை ஃபைனலாக 10 ஹவர்ஸ் ஆஃப்டர் ரீச் ஆயிடுறாங்க இங்கே ஒரு போட்டு இருந்துச்சு அந்த போட்டுக்கார அங்கிள் பார்க்குறாங்க ஜிமின் தம்பி சொல்லிட்டாங்க அங்கிள் சொல்லிட்டாங்க இப்போ ஜிமின் தான் டே ஜம்கா வாங்க சார் லக்கேஜ் எடுத்து வராங்க இந்த பக்கம் பேபிஸ் 2 பேர் பார்க்குறாங்க இப்போ பேபிஸ்க்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் வராங்க முன்னே குழந்தை இருக்கும் ஒரு வாய்ப்பு பார்க்குறாங்க டேட்டா எங்கே போகிறோம்னு சொல்லிட்டாங்க அது அவன் ஜின்மா வீட்டுக்கு போகிறான் வா சரியா சொல்லிட்டாங்க போட்டில் தான் போகணும் சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க தீவுக்குள்ள வீட்டை கட்டி வச்சிருக்காங்க சொல்லிட்டு ஜம்கிட்டேவும் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஓ தீவுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க சொல்லிட்டு என்ன நக்கல் பண்ணிங்களா சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் தான் மில்லியனர் ஃபேமிலி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க ஜங்கா ரொம்ப பேசுகிற இதே அம்மாட்ட போட கொடுக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க டேய் ரிட்டர்ன் வீட்டுக்கு தானே வரணும் அப்புறம் பார்த்துக்க சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க இதை சொல்லி ஜங்க் பார்க்குறாங்க ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மின் நம்ம ஜங்க்கும் பட்டே பார்க்குறாங்க வாங்க சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க ஃபைனில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க வாங்க நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் சரியா சொல்லிட்டாங்க எப்பவும் போல 6 o'clock தான் வராங்க மார்னிங் இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் மதர் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி ஷாக் ஆயிடுறாங்க ஜிமின் செல்லாம் சொல்லிட்டாங்க கிராண்ட்மா ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க அச்சோ எப்போ வந்து சொல்லிட்டாங்க இப்போ தான் கிராண்ட்மா எங்கே அம்மா சொல்லிட்டாங்க அதுவா அம்மா தூங்கிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க நான் எந்திரிக்கல சொல்லிட்டாங்க எந்திரிக்க தூங்கிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க அப்படியா சொல்லிட்டு ஜிம் தான் ரொம்ப ஹாப்பியாக சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லிட்டு எந்திரிக்க போறாரு இந்த பக்கம் பேபிஸ் பார்க்குறாங்க மம்மா அப்படி கூப்பிடுறாங்க இப்போ அவங்க ஜம் கூட பார்க்குறாங்க டே இதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டேன் அவங்க அம்மா பார்த்துட்டு இதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க சொல்லி தூக்குறாங்க
இந்த பக்கம் நம்ம நம்பியோட அம்மா ஜின்னோட அம்மா 2 பேரும் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபிஸ் எல்லாம் ஜங்கு டேவெல்லாம் அவங்க வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க ஜிம் போயிறாங்க, போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தா ரம்ஜன் ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ரம்ஜன் சின்ன தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் அப்பா அம்மா அப்படியே ஏதோ லவ் கேரக்டர் இருக்காங்க பாரு, இவங்கள மாதிரி இருக்கணும். அப்படி ஜிம் தான் போகிறாங்க. கிட்ட போயிட்டு மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ஜன், நான் சொல்லுவேன் நான் எப்பவுமே ஜிம்ல வந்து கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க. அப்படியா என் ஜிம்ல வரவே மாட்டான் அப்படி சொல்லிட்டு ரம்ஜன் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆயுஸ் ஓப்பன் பேசிட்டு இருக்காங்க. மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு. சின்ன டக்குன்னு எதுக்கு ஆயுஸ் ஓப்பன் பார்த்தா நம்ம ஜிம் இருக்காங்க. ஜிம்ல பார்த்து சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிருக்காங்க. மா சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன வந்துட்டு செல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறாங்க. எப்போ தான் சொல்லிட்டாங்க. இப்போ தான் சர்ப்ரைஸ் எப்படி இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு. சர்ப்ரைஸாக சொல்லிட்டாங்க. அப்பா தான் சர்ப்ரைஸ் பண்ணுவார். இப்போ நீ யார் சொல்லிட்டாங்க. ஆமா நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்ல அப்பா அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறேன் எங்க குக்மின் டே ஜம்குக்கா சொல்லிட்டாங்க. எல்லாரும் விட இருக்காங்க. நான் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. அம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாதா என் அம்மாவோட ஹாப்பி பர்த்டே, என்னோட அம்மாவோட பர்த்டே ஓகேவா, ஹாப்பி பர்த்டே மா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அம்மாவோட பர்த்டேக்கா வந்தியா மா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண டெய்லி வீடியோ கால் பேசுகிறோம் அப்படி தான் மிஸ் பண்ணனா சொல்லிட்டாங்க. நேரில் பார்க்குறது வராதுலாம் சொல்லிட்டாங்க. ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார் வந்ததுக்குன்னு சொல்லிட்டாங்க. அம்மா இது வந்து நான் வந்து வரது என் டியூட்டி சரியா நான் வருவேன். என் அம்மாவுக்கு அப்பாவுக்கு லவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைன் நம்ம சின்ன வந்துட்டு நான் எஞ்சி வரா சொல்லிட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. எங்கே என்னுடைய என்னோட கிராண்ட் சன் இப்படி கேட்குறாங்க. இப்போ 2 பேபிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நேட்டா மம்மா எங்கே கேட்டுருக்காங்க. ஐயோ அம்மா வராங்க போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக நம்பிச்சுட்டு வராங்க. ஜங்குக் டே சொல்லிட்டாங்க. ஏங்க சொல்லிட்டாங்க. இப்போ எங்கே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேபிஸ் தான் வந்துட்டு ஜூன்பா அப்படி ஓடி போகிறாங்க. ஏன் உங்களுக்கு கிராண்ட் அப்படி கூப்பிட மாட்டாங்கனாக்கா நம்ம ஜின்னு சொல்லிப்பாரு. என் அப்பா அம்மா வந்து ரொம்ப வயசு ஆகலை, நீங்கள் வந்து ஜின்மா ஜூன்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸை கூட நம்ம அப்பா அம்மா கூப்பிடுவோம் இல்லையா, அதனால இவங்க 2 பேருமே வந்துட்டு நம்பிச்சு சின்ன ஜூன்பா ஜின்மா அப்படி கூப்பிடுவாங்க. இப்போ பேபிஸ் தான் ஜூன்பா போகிறாங்க. இப்போ நம்பிச்சு 2 பேர் தூக்குறாங்க. தூக்கிட்டு செல்லம் சொல்லிட்டாங்க. ஜூன்பாவை பார்க்க வந்தீங்களா. ஆமாம் அது கியூட்டாக பேசிட்டு இருக்காங்க. எங்கள் மம்மா சொல்லுங்க மம்மாவா அவங்க அம்மாட்ட போயிருப்பாங்க சொல்லிட்டாங்க. இப்போ பக்கம் சின்ன ஜிம்ல விளையாடுறாங்க. இப்போ ஜங்குட்டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் விடவே மாட்டாரே சொல்லிட்டாங்க. 1 வீக்கோ 2 வீக்ஸோ விடவே மாட்டாரு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிறகு வாங்க ஹேங் சார் எப்படிங்க சார் நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே ஹேங் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. நம்ம வந்து 12 o'clock யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிம் வந்து 12 o'clock மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நேரில் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படி சின்னதான் பேப்ஸ் கூட்டு நம்ம சொல்லிட்டு ஒரு பேப்பி வாங்கிக்கிறாங்க. புக்மின்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. சின்னவும் சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்க வந்தீங்களா. ஆமாம் ஜின்மா சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்படி கிளம்பா சொல்லிட்டாங்க. பத்திரம் போயிட்டு வரும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்லிட்டாங்க. இப்போ பேபிஸ் 2 பேரும் ஜின்மா ஜின்பா பாய் சொல்லிட்டாங்க. பாய் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஜிம் ஜங்கு 3 பேர் கிளம்புறாங்க. 5 பேரும் கிளம்பிட்டாங்க. டாக்டர் சுயல் தண்டா. இப்போ ஜங்கு டே பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கோட அப்பா வந்திருக்காங்க பேபிஸ் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஆண்டி அது சொல்லிட்டாங்க. இல்லைப்பா எங்க ரொம்ப போட்டிக்கு தான் பேபிஸ் தூக்கிட்டு போகிறேன் சரியா சொல்லிட்டு போயிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆசிரியர் வந்து டயர்டாக இருக்காங்க. ஜங்குட்ட மறைச்சு பார்க்குறாங்க. ஏன் ஆசிரியர் கேட்குறாங்க. ஏன்டா அங்கே போயிட்டு 2 வீக்ஸ் ஆயிடுச்சா, ஒரு கிஸ் கொடுன்னு கேட்டால் அவ்வளோ பிகு பண்ணிக்கிறா சொல்லிட்டாங்க. ஜங்கா அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. டே நடிக்காத கேடி பையா, நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓர போயிட்டு இருக்கா. அங்கே போனால் அப்படி உலகத்தையும் மறந்துடா சொல்லிட்டாங்க. பசங்க கண்டுக்கிறது இல்லை, ஹாஸ்பிட்டல் கண்டுக்கிறது சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க. ஏற்றா